சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிச்சிடலாங்கய்யா. என்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம்பிரை போலும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரல் திரு தாழ் போற்றி, நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னாள் திருவிழிகளை திக்கு நோக்கி தினனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவிழிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. நம் திருமந்திர சிந்தனையில் முதல் தந்திரத்தில் பல நிலையாமைகளை பார்த்தோம். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை என்ற பல நிலையாமைகளை பார்த்துவிட்டு இப்பொழுது அதுக்கு அடுத்த பகுதியாகிய கொல்லாமை. கொல்லாமையில அறநூல்ல சொல்லப்பட்டதானே, திருக்குறள், நாலடியார், ஆச்சாரக்கோவை, பல நீதி நூலும் சொல்லப்பட்டதுதான். அதையும் ஏன் திருமூலர் சொல்லணும்னா, திருமூலர் இது சைவத்தோடு சிவத்தோடு இணைத்து கூறுவதால் இந்த நூலுக்குள்ள பெருமை. நமக்கு பெருமான் உடல் கொடுத்தார். எதுக்காக அந்த உடலை கொடுத்தார்னா, நமக்குன்னு சில பிராரப்த கர்மம் இருக்கு. இந்த ஜென்மத்துல நான் அனுபவிச்சு கழிக்க வேண்டிய அந்த கர்மங்கள் இருக்கு. எனவே அந்த பிராரப்தை நாம் புசிக்க வேண்டும். அந்த வினையை நாம் நுகர வேண்டும். பெருமான் அந்த வினையை ஊட்டுகின்றார். அந்த வினை பயனை நாம் நுகர வேண்டும். அந்த மாதிரி நாம் நுகர்ந்தால்தான் நம்முடைய வினை பயன் கெட்டு நமக்கு அடுத்த நிலைக்கு நாம் உயரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பிராரப்தை சாப்பிட்றப்பயே நம்ம ஆகாமியம் செஞ்சிடும். விருப்பு வெறுப்பு காரணமாக மேலும் மேலும் வினைகளை ஈட்டிக் கொண்டே போகின்றோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமான காரணம் சுயநலம் அல்லது தன்னலம். அடுத்தவங்க நலத்தையோ சமுதாய நலத்தையோ உலக நலத்தையோ கருதாமல் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டிக்குள்ள நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுயநலம் தன்னலம் வந்து விடுகின்றது. அடுத்து இந்த தன்னலத்துக்கு ஏதாவது தடை வந்தா அப்போ கோபம் என்கின்ற வெகுளி விடுகிறது, சினம் விடுகின்றது. அதற்காக எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆணவம் என்ற அறியாமை. அது நமக்கு தெரிய மாட்டாங்குது. நம்ம அறியாமையில் தான். என்ன அறியாமை? நான் உயிருங்கிறது எனக்கு தெரியல. நான் இந்த உடல் தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உடல்னு நினைப்பதுதான் முதல் அறியாமை. அதனால அந்த உடல் பற்றிய சுற்றங்கள் தான் எனக்கு முதன்மையாக படுகின்றது. இந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவனை பத்தி எனக்கு தெரியல. உயிரை பற்றியே தெரியலங்கிறப்ப இப்ப சிவத்தை பத்தி எனக்கு என்ன தெரிய போகுது? ஆனா சிவத்தை பற்றியும் தெரியவில்லை, உயிரை பற்றியும் தெரியவில்லை. இந்த உடலை பற்றி தான் எனக்கு தெரியல. உடலை நோக்கி இந்த உடலுக்கு வேண்டிய அந்த போகங்களை நோக்கியே என்ன செய்யுது, என்னுடைய மனம் சேருது. அது முக்கியமானது நாக்குக்கு உண்டான அந்த சுவை. நாக்கு உண்டானது. நம்ம எல்லாம் சைவத்துக்கு வந்துட்டோம். சைவத்துக்கு நம்ம சாப்பாட்டுலயும் செய்வோம், நம்முடைய வழிபடுவதும் செய்வோம். ஆனா நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த கடையில போய் நிப்பாங்க. அந்த ஆட்டுக்கறி கடையில, கோழிக்கறி கடையில போய் அவர் கூட்டம் கூட்டமா நிப்பாங்க.
ஏன்னா இந்த நாக்குக்கு வந்து அவர்கள் அந்த மாதிரி அடிமையாகி விட்டார்கள். ஒரு உயிரை கொன்று அதன் மூலம் அந்த இன்பத்தை அனுபவிப்பது என்று சொன்னார்கள். எனவேதான் இந்த நிலையாவை பத்தி நிறைய சொன்னாரு. எதுவும் உங்ககிட்ட நிலையாதுப்பா, உன்னுடைய உயிரும் சிவம் மட்டும்தான் நிலைத்த பொருள். அதனால நீ என்ன பண்ணும், உன்னை உயிருக்கும் சிவத்துக்கும் அதற்கு வந்து நீ என்ன செய்யணும், உயிர் சிவத்தை சார்வதற்கு உண்டான நெறியை நீ வந்து தேடிக்கொள்ள வேண்டும். அதுல முதல் நெறி என்ன, அடுத்த உயிரை வந்து நீ துன்புறுத்தக்கூடாது. உன்னுடைய உயிரை நீ துன்புறுத்தக்கூடாது, அடுத்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுதான் இந்த நிலையாமை அதிகாரத்துக்கு அப்புறம் இந்த கொல்லாமை அதிகாரத்தை வந்து வச்சார் என்று சொல்லிவிட்டு பல்வேறு நிலையாமை வந்து சொன்னார். இந்த நிலையாமை நான் ஏன் உணரணும், உணர்ந்தால்தான் இந்த உலகப்பட்டை வந்து அடுத்து கொள்ள முடியும். ஏன் நான் நினைச்சவன் என் பொண்டாட்டி நினைச்சு நிப்பா, நாங்க மட்டும் வந்து யார் செத்தாலும் நாங்க சாக மாட்டோம், அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யுது, இந்த உலகப்பட்டை அறுத்து கொள்ள முடியாது. இந்த உலகப்பட்டை அந்த அறுக்கும் பொருட்டு நம்ம என்ன செய்யணும், முதல்ல வந்து பசு புண்ணியமாகவும் செய்யணும். அடுத்த உயிர்களை அடுத்தவர்கள் மனதை வந்து நாம் துன்புறுத்தக்கூடாது. எனவே அந்த பசு புண்ணியம் காமிய வழிபாட்டாவது முதல்ல செஞ்சு, அந்த மாதிரி செஞ்சு அடுத்து உனக்கு என்ன செய்வ, நீ பதி புண்ணியத்தை செய்வ, நிஷ்காமிய வழிபாட்டுக்கு செய்வ. எனவே இந்த கொல்லாமை, அதாவது கொலையை நீ செய்யக்கூடாது என்பது இதுல இரண்டு பாட்டு தான். இது நம்ம முதல் பாட்டுல பற்றாய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் ஒற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. இந்த 4 வரையில அவர் என்ன கருத்து சொல்றாரு, நீ வந்து கொல்லாமை ஆற்றின் நீ வந்து வீட்டுலகத்துக்கே போயிடுவ, சிவலோகத்துக்கே போயிடுவ. அதுதான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. இப்ப நமக்கு வந்து பதவுரை பார்க்கலாம். பற்றாய, நமக்கு பற்றுக்கோடாக இருக்கின்ற நம் உடலுக்கு, உயிருக்கு, மனத்துக்கு, உணர்ச்சிகளுக்கு, நம் வாழ்க்கைக்கு இதெல்லாம் பற்றுக்கோடாக இருக்கின்ற நற்குரு பூஜைக்கும், குருவா வருவது யார், அந்த சிவன் தான். எனவே அந்த சிவத்தை பூசிப்பதற்கும் அந்த பூஜைக்கும் பல மலர்கள் வேண்டும், பன்மலர் வேண்டும், பல மலர்கள் வந்து வேண்டப்படுகின்றது. அதை வந்து என்னன்னா, சிறந்த புஷ்பம் எது அப்படின்னா மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர். அது ரொம்ப சிறந்த மலர் எது அப்படின்னா எந்த உயிரை நீ வந்து கொல்லக்கூடாது, அதுதான் முதல் மலர். அதுதான் வந்து அப்புறம் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. எனவே நீ என்ன செய்யற, இந்த கொல்லாமை என்கின்ற அந்த புஷ்பம், வடமல்ல சொல்லுவாங்க அகிம்சா பரம புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிக்கிரக. அந்த 8 புஷ்பம் 8 புஷ்பங்களை வச்சு இந்த இதய அகத வழிபாடு வந்து செய்வோம், இதயத்துல வச்சு அக வழிபாடு செய்வோம். அதை பத்தி சித்தியாலும் நிறைய விரிவாக சொல்லியிருக்காரு. உலகோடைய நாயனார் கலிநெடில் அதுல விளக்கமா வந்து சொல்லியிருக்காங்க. அது பிற்பாடு நம்ம ஒரு நாள் வந்து பார்க்கலாம். அதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், புற வழிபாட்டுக்கு வந்து நம்ம பல புஷ்பங்களை பயன்படுத்துறோம். அக வழிபாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் புஷ்பம் எது அப்படின்னா அது அஹிம்சை என்கின்ற பரம புஷ்பம். அதான் மேலான புஷ்பம், அதான் கொல்லாமை, பிற உயிர்களை கொல்லாமை என்கிற இந்த புஷ்பம் தான் முதல் புஷ்பம். அந்த புஷ்பம் தான் திருவடி தியானத்திற்கு அந்த மாலையில முதல் புஷ்பமாக இருக்கின்றது. அந்த மாதிரி நீ எப்போ வந்து ஒரு உயிரை கொல்லியோ, அடுத்த உயிருக்கு வந்து நீ துன்பத்தை விளைக்காமல் இன்பத்தை வந்து நாடுகின்றாயோ, அப்போது என்ன செய்யும், உன் மனசு வந்து அங்கே இங்க அலையாது. அவ என்ன செய்ய, அது அசையாவிட்ட தீபம் போன்ற இருப்பது அந்த நல்ல மனம். நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்படுத்தி சொல்ல, இந்த உடம்ப வந்து அசைக்காம அவன் கெட்டுப்பட்டான். நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து என்ன செய்யுது, உடம்புக்கு வந்து வியாதி வந்துடுது. உடம்பை வந்து அசைக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம மனசை அசைச்சு நம்முடைய மனநலமும் உடல் நலமும் கெட்டு விட்டுக்கின்றது. இந்த மனசை என்ன செய்யணும், இந்த மனதின் அசைவை அந்த ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லக்கூடிய அந்த படிப்படியா குறைச்சிட்டு வந்து கடைசியில 0 ஃப்ரீக்குவன்சி. எப்ப நம்ம மனசு வந்து 0 நிலைக்கு போதோ அப்போது அது சிவத்தோடு ஒன்றிவிடும். எனவே இந்த அசைவற்ற தீபம் வந்து அசைவற்ற மனக்கம், அதான் நடுக்கற்ற தீபம்னு சொல்றாரு. அந்த தீபம் வந்து அசையக்கூடாது, அது போல அந்த மனமும் வந்து அசையக்கூடாது. அப்பொழுது சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சையே. அப்போ உனக்கு வந்து சுற்றமாக இருப்பது யாருன்னா அந்த சிவனடியார்களும் சிவனும் தான் உனக்கு வந்து உற்றாரும் சுற்றமாக இருப்பார்கள். அப்போது உன் சித்தம் வந்து எங்க போய் அமரும் அப்படின்னா ஆவி அமர்ந்திடம் உச்சியே. அப்பொழுது நீ என்ன, இந்த மூலாதாரத்துல இருக்கிறப்ப நீ என்ன செய்யற, பொருள்கள் மேல் மண் மேல் வந்து உனக்கு ஆசை விடுகின்றது. சுவாதிஷ்டானத்துக்கு வர அப்போ உனக்கு என்ன செய்யுது, பொன் மேல் வந்து பெண்கள் மேல் வந்து ஆசை விடுகின்றது. அந்த
காம எச்சி வந்து விடுகின்றது. மணிப்புரகத்துக்கு வர மணிப்புரகத்தை நீ நிறைய செல்லும் சேர்க்கணும்னு ஆசைப்படுற, அதுக்காக திருமாலை வந்து அந்த இடத்துல வச்சாங்க. அடுத்து அநாகதத்துக்கு வர, இந்த அநாகதம் இருக்குல்ல, அப்பதான் உனக்கு அன்புன்னா என்னன்னு தெரியுது. அது வரைக்கும் நானு, என் குடும்பம், என் புள்ள குட்டிங்க, என் மாமன் மச்சான்னு வாழ்ந்தவங்க இங்க வரப்பதான் ஆஹா, அடுத்தவனு நம்மளை போல ஒரு உயிர் தான், அது மேலேயும் அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்ல. மொத்தம் 7 சக்கரம். அந்த 7 சக்கரத்துல வந்து 4வது சக்கரமா இருக்குது. இந்த 4வது சக்கரம் தான் கீழே உள்ளது எல்லாம் வந்து உலக இன்பங்களுக்காக உள்ளது. இதற்கு மேல உள்ளது எல்லாம் வந்து வீட்டு இன்பத்திற்காக உள்ளது. அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த அநாகத சக்கரம் என்கின்ற இருதய சக்கரம். அந்த இருதய சக்கரத்துக்கு வரப்பதான் உனக்கு வந்து ஆன்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் ஒரு சமநிலை வந்து வரும். அப்போ இது அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரம் வரும். விசுத்தி சக்கரம் வந்து என்ன செய்யும், இது வந்து ஆகாய தத்துவம். அப்போ மனசு வந்து இந்த ஆகாயம் வரைக்கும் வந்து விரிவடையும். ஆகாயத்துக்கு விரிவடையப்ப அதுக்கப்புறம் என்ன வரும், இங்க ஆக்யா சக்கரம், இங்கதான் சதாசிவனும் மனோன்மணி இருந்து உங்களுக்கு அருள் செய்யும் போது அப்பதான் உனக்கு உயிர்னா என்னன்னு தெரியும். உன்னுடைய உயிரை வந்து நீ இங்கதான் உணர முடியும். விழிப்புணர்வுல வந்து உயிர் வந்து இந்த ஆக்யா சக்கரம்ங்கிற இந்த புருவ நடுவுல தான் இருக்குது. இந்த வேலைமாள் கூட கேட்டாங்க, இந்த 5 அவஸ்தையை பத்தி சொல்லணும்னு, அது ஒரு நாள் வச்சுக்கலாம். அது அதுக்கப்புறம் இது போட்டு வச்சுங்க. இப்போ உயிர்னா நினைச்சுக்கிட்டு ஆனா உயிரும் தெரிஞ்சு போச்சு, அடுத்தவங்களும் உயிரும் தெரிஞ்சு போச்சு, உயிர் போறதும் வரதும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, அந்த உயிருக்கு மூலமாக இருப்பது யார் அப்படின்னா இங்க சிவபெருமானும் சக்தியும், சிவமும் சக்தியும் அமர்ந்திருக்கக்கூடியது. இதுதான் வந்து நம்முடைய சகசிராரம் என்கின்ற 1000 தாமரை. அப்பொழுதுதான் என்ன செய்ய, உயிரை உணர்ந்து இந்த உயிரின் மூலமாக அந்த இறைவனுடைய திருவடியை வந்து இங்கு அடைய முடியும். இது எல்லாமே இந்த உடல் அளவுல வந்து நடக்குது, உடல் உள்ள ஆதாரங்கள் மூலமா நடக்குது. இதை தாண்டி நம்ம போகணும். அந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு இல்லையா, அந்த உணர்வை தாண்டணும். அந்த உணர்வை நான் தாண்டும் போது என்ன செய்யணும் அப்படின்னா அது இந்த துவாதசாந்தம் என்கின்ற அந்த உச்சிக்கு மேல் 12 அங்குலம் இருக்கும். அதுல போய் இப்ப நான் போய் சேரணும். இது படிப்படியா வந்து இந்த 6 ஆதாரங்களை பத்தி நம்ம 2ஆம் தந்திரத்துல வந்து நம்ம படிக்கலாம். எனவே இந்த மாதிரி போறப்ப என்ன செய்யும், இந்த உயிர் வந்து விரும்பி அடையக்கூடிய அந்த மேலான வீட்டு உலகத்தை நாம் அடையலாம் என்று சொல்கின்றார். எனவே இந்த அலைந்த மனத்திற்கு அடைக்கலமாக இருப்பது யார், அவர்களுடைய குருநாதராகிய அந்த சிவகுரு. அந்த குரு பூஜைக்கும் சிவ பூஜைக்கும் பல மலர்கள் வந்து தேவைப்படுகின்றன. அந்த பல மலர்கள் வந்து புறத்தே உள்ள மலர்கள் அல்ல, அது வந்து அகத்தே உள்ள மலர்கள். 2 மலர் சொன்ன, ஒண்ணு வந்து அஹிம்சா பரம புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிக்கிரக, இந்திரிய நிக்கிரகம் இருக்கு இல்லையா, நம்முடைய புலன்களை வந்து அதன் வழி போகக்கூடாது, புலன்களை வந்து அடக்க வேண்டும். அதான் புலனடக்கம் பொறியடக்கம். அது வந்து 2வது மலர். 3வது மலர் என்ன, அது வந்து நமக்கு சமான பொறுமை. ஒருத்தர் வந்து நம்மளை எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் சரி, கஷ்டப்படுத்தினாலும் சரி, திட்டினாலும் சரி, அந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், நம்ம வந்து பொறுமை காக்க வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எவனோ ஏதோ திட்டிட்டு போறான் போ, நம்முடைய வினை, அவன் திட்டி நம்ம கேட்கவனு இருக்கு அப்படின்னு வந்து பொறுமை வந்து கிடைக்க வேண்டும். அது வந்து 3வது. 4வது வந்து தயா புஷ்பம், தயவு அல்லது கருணை அல்லது இரக்கம், அந்த புஷ்பம் வந்து 4வது புஷ்பம். 5வது புஷ்பம் வந்து ஞான புஷ்பம், ஞானம் என்கின்ற அந்த அறிவு புஷ்பம். அடுத்து வந்து 6 வந்து வாய்மை. எந்த நேரத்துல வாயிலேருந்து பொய் வரக்கூடாது. எதுக்காக பொய் சொல்றோம், நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம் பொருளை காப்பாற்றிக் கொள்வதற்காக, புகழை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்ம வந்து பொய் சொல்றோம். அந்த பொய் வந்து தாண்டாது. அதனாலதான் பொய் சத்தியத்தை வந்து பெருமான் வந்து ஒத்துக்கல. மகிழ மடத்தடியில அந்த செய்த சத்தியத்தை நம்முடைய சுந்தரர் மீறும் போது அவருடைய இருக்கண் பார்வையை வந்து படுத்தி விடுகிறார். பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, நான் செஞ்சு பிழையெல்லாம் பொறுத்துக்கிட்ட, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இனிமே தவறு செய்யக்கூடாதுன்னு அதை மீறி தவறு செஞ்சுட்டேன், அதனால என்னோட கண் பார்வையை நீ படுத்தி விட்டேன்னு பெருமான் வந்து சத்து சித்து ஆனந்தமா இருக்கின்றான். சத்து என்பது சத்தியத்தையும் குறிக்கும், அந்த வாய்மையை குறிக்கும். அதனால வாயிலேருந்து நம்முடைய பொய்மை வந்து வரக்கூடாது. அதுக்கடுத்து இதுக்கு வந்து நமக்கு தவம் வேண்டும். தவம் என்பது சரியை கிரியை யோகம், அந்த தவம் வேண்டும். அதன் காரணமாக நமக்கு என்ன செய்யும், அன்பு வரும். அப்பதான் அன்பே சிவம் என்று நாம் வந்து அறிவோம். அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது 6ம் அறிகிறார், அன்பே சிவமாவது 6ம் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. வந்து உள்ளத்துக்குள்ள வந்து அன்பு, அந்த அன்புல அவங்க நிலைப்பட்டு நிற்பார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 2வது திருப்பான். கொள்ளிடு குத்தென்று கூறிய மக்களை வல்லடிக்காரர் வழி கைத்தால் கட்டி
செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நிலிடும் என்று நிறுத்துவர்தாமே. கொலை செஞ்சா உனக்கு நரகம்தான், அதுல வந்து உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்னு சொல்றாரு. கொல்லிடு குத்து என்று, கொல்லு குத்து என்று கூறிய மக்களை, மாக்களைன்னு தான் சொல்ற, மாக்கள்னா விலங்குகள். எப்போ ஒரு உயிரை வந்து அவன் கொல்றானோ குத்துறானோ அவன் வந்து மனிதன் கிடையாது, அவன் மாக்கள் என்று சொல்கின்றார். அந்த மக்களை வல்லடிக்காரர் வழி கயிற்றால் கட்டி, எப்படி நம்முடைய மார்க்கண்டேயருக்கா பாசக்கயிற்றை வீசுவது போல எல்லா உயிர்களுக்கும் அவன் பாசக்கயிற்றை வீசுவான். அந்த மாதிரி இந்த காவலன் தூதர்கள், அந்த யம தூதர்கள் வந்து என்ன செய்வார்கள், வழி கயிற்றால், வன்மையுள்ள கயிற்றால், அந்த கயிற்றுல நீ தப்பிக்க முடியாது, அந்த கயிற்றால் கட்டி நீ இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல ஓடு, என் கூட வா அப்படின்ட்டு செல்லிடு நில் என்று அது தீவாய் நரகிடை, அந்த எரிவாய் நரகத்து நில்லிடும் என்று நிறுத்துவதாமே, நீ இந்த நரகத்திலேயே கடனை கொண்டு போய் அங்க போட்டுவாங்க என்ற கருத்தை வந்து சொல்கின்றார்கள். ஏன்னா உங்ககிட்ட அருள், இந்த கொல்லாமை என்கிற பண்பு இல்லை, அந்த பண்பு இல்லாம நீ மற்ற விலங்குகளை துன்புறுத்தின, அதே துன்பத்தை நீ இங்க அனுபவி என்பதற்காக இந்த கருத்துல வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நமக்கு மெய்யுணர்வு நிலை பெற வேண்டும், அதற்கு துணையாக இருப்பது குருலிங்க சங்கம வழிபாடு. அதற்கு வந்து பல மலர்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த மலர்கள் மிகவும் சிறப்பானது வந்து கொல்லாமை. எனவே அந்த கொல்லாமைக்கு பேட்டினா அவன் மனசுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சு மனம் வந்து ஒருமைப்படும். அது அந்த ஒன்றுபட்ட மனம், ஒருதலைப்பட்ட மனம் என்ன செய்யும், அது அசையா விளக்கு போல இருக்கும். அப்போது இந்த இருதயத்தில் வந்து அந்த உயிராகிய ஒளி வந்து அடங்கி ஒடுங்கி நிற்கும். எனவே இந்த எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எதன் பொருட்டும் வந்து நாம் கொல்லக்கூடாது. அந்த கொல்லாமைதான் அகப்பூசைக்கு சொல்லப்படுகின்ற அந்த 8 மலர்களில் தலைமையானது. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, இரக்கம் என்கின்ற தயை, அறிவு என்கின்ற ஞானம், மெய் என்கின்ற வாய்மை, தவம், அன்பு என்ற அந்த 8 மலர்களால் பெருமானை அர்ச்சிக்க வேண்டும். அதுதான் முக்கியமாக உங்களுக்கு அகபூஜைக்கு தேவைப்படும். இதுதான் நம்முடைய அப்பர் பெருமான் காயமே கோயிலாக கடிமணம் லிங்கமாக என்று சொல்வார். எனவே இந்த மனமும் ஒரு லிங்கமாக அவர் வந்து சொல்கின்றார்கள். இதை வந்து உபநிடதங்கள் தகர வித்தை என்று சொல்கின்றன. தகர வித்தைங்கிறது, இந்த தகரம் எப்படி தங்கமாக மாறுகின்றதோ அது போல நம்முடைய மனம் என்ன செய்யும், தகரமா இருக்கு, இரும்பா இருக்கு, அது பொன்னாக மாறக்கூடிய அதை சுடராக நிற்பது வந்து நம்முடைய ஜீவான்மா, அது பரஞ்சோதியாக இருப்பது அந்த பரமான்மா. அதற்கு அடைய வேண்டியதற்கு நமக்கு தேவை வந்து திரு ஐந்தெழுத்து. அப்பொழுது சிவபெருமானுக்கு இந்த திரு ஐந்தெழுத்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து லிங்கமாக இருக்கும். நீங்க உண்மை இலக்கத்தை பார்த்துறீங்க, நா என்பது கால்களாகவும், மா என்பது வயிறாகவும், சி என்பது மார்பாகவும், வா என்பது கழுத்தாகவும் கரங்களாகவும், யா என்பது முகமாகவும் முடியாகவும் இருக்கும். அது வந்து மந்திர திருமேனியாக இருக்கும். பெருமானுக்கு மிக உகந்த திருமேனி வந்து எது, அது அருள் திருமேனி. அந்த அருள் திருமேனி வந்து சக்தியாக இருக்கும். எனவே சக்தி தான் பெருமானுக்கு அருள் திருமேனி. மந்திர திருமேனியும் அது உண்டு என்ற கருத்தை முதல் பாட்டில் பார்த்தோம். அடுத்து கொல்லீடு சொல்லிடு என்று அந்த கூறிய மக்களை வந்து அவர்கள் தீவாய் நரகத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்தது புலால் மறுத்தல். நான் என்ன செய்றேன், நான் வந்து எதையும் கொல்லையா, ஒருத்தன் கொல்றான், அதை வாங்கி வச்சு நான் வந்து சாப்பிட்றேன், இதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது, என்ன நஷ்டம் வந்துட போகுது, அந்த மாதிரி ஒருத்தன் கேட்கிறான் இல்லையா, அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்கின்றார்கள். எனவே ஒருத்தன் கொன்னுட்டான், நீ ஏன் கொல்றான், நீ வந்து புலால் சாப்பிடுற, நீ புலால் சாப்பிடுவதால் தான் அவன் வந்து கொள்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வைக்கிறாரு. பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தின் மல்லாக்க தள்ளி மறுத்து வைப்பாரே. பொல்லா புலாலை, இந்த புலால் வந்து மிகவும் பொல்லாதது, மிகவும் தீயது. அப்பேற்பட்ட மிக தீய அந்த புலாலை, அந்த ஊனை, அந்த மாம்சத்தை நுகரும் உண்ணுகின்ற புலையரை, இந்த இலிஜன மாக்களை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர், இந்த யமதூதர்கள் என்ன செய்வார்கள், எல்லோரும் பார்க்கும்படி, அப்பதான் அடுத்தவனுக்கு வந்து பயம் வரும், எல்லோரும் பாடும்படி செல்லாக பற்றி, அத செல்லு போல வலிந்து பற்றி தீவாய் நரகத்தின் எரிவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி, இந்த ஏன் குப்புற தள்ளக்கூடாது,
மல்லாக்க தள்ளினாதான் அவன் படுற வேதனை வந்து மற்ற உயிர்களுக்கு தெரியும். மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு. அது வந்து வெளியே ஒடியாத மாதிரி வெளி போகாத வண்ணம் அவர்கள் தடுப்பார்கள் என்ற கருத்தை வந்து ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை சார்ந்துதான் நம்முடைய மனமும் உடலும் வந்து அமையும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த உணவா மாறி இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்ப ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ இருக்க வரனா எல்லாமே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான். அந்த சாப்பாடு தான் வந்து உடலா மாறி இருக்கு. இது உடலா மாறினா பரவாயில்ல, சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்முடைய குணமாகவும் மாறுகின்றது. சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம். இந்த பழைய சோறு அதெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்க அவங்க வந்து தாமச குணத்துல வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி மாமிசம் காரசாரமா சாப்பிட்றவங்க வந்து ராஜச குணத்துல இருப்பாங்க. நிறைய வந்து இந்த சாத்விக பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க சாத்விக குணத்துல வந்து இருப்பாங்க. இது வந்து நம்ம உலகியலுக்கு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க சன்னியாசின்னு போறான்னா அவன் என்ன பண்ணா, ஒரு மரத்துல இருந்து ஒரு இலையோ ஒரு பழத்தையோடு பறிக்க கூடாது. அவன் என்ன பண்ணா அந்த மலையில இருந்து இந்த மரத்துல இருந்து உதிர்ந்த சரகு இருக்கு இல்லையா, அந்த சருகு இலையை தான் வந்து சாப்பிடணும். அந்த உதிர்ந்த பழத்தை தான் வந்து அவன் சாப்பிடணும். அவனா போய் ஒரு பழத்தை வந்து பறிக்க கூடாது. அந்த மாதிரி பறிச்சா கூட ஒரு சன்னியாசிக்கு வந்து அது பாவம். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நிலைக்கும் அவர்கள் உணவை வந்து முதன்மையாக வைத்திருக்கின்றார்கள். வந்து இந்த புலாலை வந்து விரும்பி உண்கின்றான். அந்த புலால் உண்டதுனால அவன் என்ன செய்கின்றான், அவன் வந்து புலையன் ஆகிவிட்டான் என்று சொல்லுகின்றார்கள். அவன் புலையன் ஆனவனுக்கு என்ன இருக்கு, அது வந்து செல்லுன்னா வந்து கரையான். ஒரு கரையான் பூத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, நீங்க என்னதான் மருந்து போட்டாலும் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும். அந்த செவுத்த மரத்தை வந்து அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். எனவே அதை போல அந்த செல்லை போல அரிக்கக்கூடியது, அந்த செல்லை போல பற்றி அவர்கள் என்ன தீவாய் நரகம். இந்த நரகத்துல பல வகை இருக்கு. தீவாய் நரகம்னா அது கும்பி பாகம்னு சொல்லுவாங்க. கும்பி பாகத்துல போட்டு இவன் வந்து சிக்கன் 65 வேணும், நல்லா பொன்முருவலா எனக்கு வேணுங்கிறீங்களே, இப்படி இவனை போட்டு பொன்முருவலா வறுப்பாங்க. அந்த கும்பி பாகம் இந்த நரகத்தில் மல்லாக்க தள்ளி. ஏன்னா இவன் படுற துன்பத்தை வந்து எல்லோரும் பார்க்க வேண்டும். அப்ப வந்து முகம் வந்து தெரிய வேண்டும்ங்கிறதுல இந்த முகபாவனையில யாரும் பார்க்க வேண்டும்னு மல்லாக்க தள்ளுகின்றார்கள். மறிந்து அவன் சூடு பொறுக்காம ஒடியார பார்ப்பான். அது மாதிரி அவன் எழுந்தோடி வந்தால் அவனை மறுபடி அதில் தள்ளுவார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த பாடல். கொலையே களவுகள் காமம் பொய்க்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானந்து இருத்தலே. இந்த பஞ்சமா பாதகங்கள் என்கின்ற 5 பாதகங்கள். அது என்னன்னா, ஒண்ணு வந்து கொலை, இரண்டாவது வந்து களவு, மூன்றாவது வந்து கல்லுண்ணல், நான்காவது வந்து காமம், ஐந்தாவது வந்து பொய்கூறல். இவை வந்து இந்த 5ம் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்வார்கள். அதை பெரும் பாவங்கள். அது என்ன செய்யணும், அதை நீக்கினால்தான் பெருமானுடைய திருவடியை வந்து சேர வேண்டும். அந்த மாதிரி திருவடியை சேர்ந்தால் நமக்கு எந்நாளும் இன்பமே, துன்பமே இருக்காது. எனவே துன்பமின்றி இன்பத்தில் இருந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், ஞான ஆனந்தத்தில் அந்த ஞான கழிப்பில் நாம் இருக்கலாம். இது வந்து உயர் சிவ ஞானத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சாதாரண ஞானத்தால் உங்களுக்கு இது கிடைக்காது என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாடு வந்து பிறன்மனை நனையாமல். எப்போது எவன் எப்படி இந்த மாதிரி புலால்லாம் சாப்பிட்றானோ அப்போ அவனுக்கு மனசுல வந்து காமம், அந்த காம இச்சை வந்து அதிகமாக விடும். எனவே இந்த காம இச்சை காரணமாக என்ன செய்வான், அவன் தன் மனைவியை தாண்டி பிறன் மனைவியும் வந்து விளைவான். அதுவே இந்த கொல்லாமை புலால் மறுத்தாலை, அதுக்கு காரணமா என்ன செய்யுது, இந்த கொலையையும் விட்டுட்டான். ஆனா காமம் காரணமாக என்ன செய்யணும், அந்த பிறன் மனையை அவன் வந்து விரும்பக்கூடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொன்னார். இதுதான் கொலையே களவுகள் காமம்னு முறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கின்றார், அந்த மனைவின் கூட பெறக்கூடிய அந்த இன்பம், நீ இல்லறத்துல இருக்க மனைவி மூலமா அந்த இன்பத்தை அனுபவிச்சுக்கலாம். அதை தாண்டி நீ வந்து பெண்களை நீ விரும்பினால் அது பாவம் என்று சொல்லுவோம். ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமூரம் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருட்டவாறே. உன் வீட்டுல வந்து பலாப்பழம் இருக்கு, நீ போய் என்ன செய்யல, அது ஈச்சம்பழத்துக்கு போய் ஆசைப்படுறியே, அது உன்னுடைய அறிவின்மை எப்படி என்று சொல்லுகின்றார்கள். இது ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே, கட்டிய மனைவி வந்து வீட்டில் இருக்கின்றால்
காத்த மனையாலே காமுறும் காளையர். ஒவ்வொருத்தரும் அவன் மனையை காப்பாற்றவன் இல்லையா? பிறரால் பாதுகாக்கப்படுகின்ற பிறன் மனையாலை என்ன செய்கின்றார்கள்? காமுறும் காளையர்கள். விருப்பப்படுகின்ற இந்த காலை பருவத்தில் உள்ளவர்கள் என்ன எப்படி இருக்கின்றார்கள்? காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல். உன் வீட்டுக்குள்ளே பலாப்பழம் வந்து காய்ச்சிருக்கு, நீ அந்த பலாப்பழத்தை உண்ண மாட்டாமல் என்ன ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறு. இந்த ஈச்சம் மரம் எங்க இருக்கும்? அது வந்து காட்டுல கிடக்கும், முக்கியமா சுடுகாட்டுல கிடக்கும். அந்த பழத்துக்கு போய் நீ கஷ்டப்படுறியப்பா என்று அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆர்த்த ஆத்தங்கிறது விரும்பியன்னு வரும். ஆர்த்தன்னா கட்டப்பட்ட, அவன் தாலி கட்டிட்டான் இல்லையா? தாலி கட்டிய மனையால், அந்த மனையாளை ஆத்தமானார் அனைவரும் கூடி நாத்திகம் பேசி நாத்தெலும்பேறினர் திருவாசத்துல வந்து இப்ப படிச்சிருக்கோம். இந்த ஈச்சம்பழம் எங்க இருக்கும்? அடர்ந்த புடலை இருக்கும், நிறைய முள் இருக்கும். அதை போய் நீ முள்ளு குத்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு நீன போய் பறிக்க போற. அது போல அடுத்தவன் மனைவி அடையணும் அப்படின்னா அவன் மனசுல வந்து அச்சம் இருக்கும். அதுவே அந்த அச்சம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் மனசுல போய் இந்த அச்சத்தை வளர்த்துக்கிட்டு இந்த உடம்புக்காக நீ ஆசைப்படுகின்றாய் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். ஓகே. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கிற்கும் உறுதுணையாக இருப்பது யார்? இது வந்து இல்லறத்தாருக்கு சொல்லப்பட்டது. எனவே மனைவி, அந்த நான்குக்கும் துணையாக இருப்பது மனைவி. மனைவி இருந்தால்தான் நம்ம வந்து சிவ பூஜை செய்யலாம், வேள்விகள் வந்து செய்யலாம். இப்ப வேள்விகள் செய்வதற்கு மனைவி அருகில் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களுக்கும், பரகாரியங்கள் அபரகாரியங்கள் எல்லாத்துக்குமே மனைவி வந்து கூட இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனைவியை விடுத்து பிறன் மனைக்கு அவன் வந்து போற்றி பாதுகாக்கின்ற அந்த மனையை நீ எப்படி இருக்கின்றார்? நீ வந்து காமூரும் காளையர். காளையர்னா நீ வந்து காளமாடு மாதிரி வெடி பிடிச்சி அலைகிற. அந்த எருது போலும் மாந்தரது தன்மை எப்பேற்பட்டது? அவன் தோட்டத்துல வந்து பலாப்பழம் காய்ச்சிருக்கு, அதை நீ விரும்பாமல் அது என்ன அயலான் வீட்டில் உள்ள அந்த ஈச்சம்பழத்தை உண்பதற்காக நீ விருப்பப்பட்டு துன்பப்படுகின்றாயே. இது எப்பேற்பட்ட பேதமை தான். பேதமையாவது ஏதம் கொண்டு ஊதியம் போக விடலே. உயிருக்கு ஊதியமா இருப்பது எது? அந்த ஊதியமே போயிடுச்சு. உன் வீட்டுல பலாப்பழத்தை நீ பயப்படாம நீ சாப்பிடலாம், வயதானவும் சாப்பிடலாம். ஆனா நீ என்ன செய்யல, அது ஈச்சம்பழத்துக்கு ஆசைப்பட்டா நீ மனசுல பயந்து பயந்து எல்லாம் நிக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு குரல் சொல்ற, அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரில் பேதையால் இல்லை. இது இந்த அரண் வழியில கடைசியில நிக்கிறான் இல்லையா? அரனை தாண்டி இந்த கடை வழியெல்லாம் பிறன் கடை, அடுத்த வீட்டு மனைவியை பார்த்து ஆசைப்பட்டு அவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீல, அது மாதிரி பேதையார்கள் யாருமே கிடையாது என்று சொல்வார்கள். அதுக்கு இன்னொன்னு சொல்வார், என்ன? பகை, பாவம், அச்சம், பலி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். தன் மனையை விட்டு அடுத்தவன் மனை மேல வந்து அவன் ஆசைப்பட்டானா என்ன வரும்? முதல்ல பகை வரும், வீட்டுக்கார பகை வரும், பாவம் வரும், அச்சம் வரும், பலி வரும். உலகத்தாருக்கு தெரிஞ்ச பெரிய பலி வரும் என்று நம்முடைய திருக்குறள் வந்து திருவள்ளுவர் நாயனார் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த திருப்படம். திருத்தீ வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தமென்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புலிமாங்கொம்பேரி கருத்தறியாதவர் காலற்றவாறே. திருத்தி வளர்த்ததோர், நம்ம வந்து ஒரு மரம் வளர்க்குறோம், அந்த மரத்தைனா நம்ம ஒழுங்குபடுத்தி கிளைகளை வெட்டி அதெல்லாம் வந்து வளர்ப்போம். அது மாதிரி திருத்தி ஒழுங்குபடுத்தி வளர்க்கப்பட்ட தேமாங்கனியை, ஒரு சிறந்த மாங்கனியை அறுத்தமென்றெண்ணி அறையில் புதைத்து, இது எனக்கு பொருள் ஆகும் என்று எண்ணி அதை உண்ணாமல் அறையில் புதைத்து வைத்துவிட்டு பொருத்தமில்லாத புலிமாங்கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவாறே. அப்ப உங்ககிட்ட மாம்பழம் இருக்கு, இந்த மாம்பழத்தை நீ சாப்பிடாம என்ன செய்யற? அறையில போட்டு பூட்டி வச்சுட்டு பொருத்தமில்லாத, உனக்கு பொருத்தமில்லாத, உனக்கு சிறிதும் பொருதுவது இல்லாத புலிமாங்கொம்பேறி, அந்த புளிய மரத்தின் சிறு கிளையில் ஏறி கருத்தறியாதவன், அந்த ஒழுக்கத்தின் உண்மையான கருத்து இது என்று அறியாதவர்கள் காலற்றவாறே. அந்த புளி எப்படி இருக்கும்? அந்த போனோம்னா இந்த கொம்பு ஒடிஞ்சிட்டு கீழே விழுவான், அப்ப என்ன செய்யும்? அந்த கால் வந்து ஒடிஞ்சு போயிடும் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே திருத்தி வளர்த்ததோர் அந்த தேமாங்கனி அப்படின்னா நிலம் வந்து பண்பட்ட நிலம், அதுல வந்து ஒரு நல்ல மாங்கனி போடுகின்றாய், கொத்தியும் வெட்டியும் எருவும் நீரும் இட்டு நீ வளர்க்கின்றாய். அந்த அந்த தேமாவின் கனி போன்று நல்குலத்திலே பிறந்த
அந்த கற்பும் நற்குணமும் வாய்ந்த மனையால் இருக்கின்றால் அவளை போட்டு நீ வீட்டுல பூட்டி வச்சுட்டு நீ என்ன செய்கின்றாய், அடுத்தவன் வீட்டுல உள்ள அந்த புலிமாம் கொம்பேறி தர்மத்தை விட்டு அதை என்ன செய்கின்றான், அந்த நெறியை விட்டு நீ போகின்றாய். இந்த கனியை காற்றோட்டம் இல்லாத வரையில் அந்த மனைவி மேல உனக்கு அன்பு இல்லை, அடுத்தவன் மனைவி மேல உனக்கு ஆசை இருக்கின்றது. அந்த புளிமா என்பது அது சுவை கிடையாது. அந்த புளி உடம்புக்கு கெடுதி. என்ன செய்யறோம், பித்தளை பாத்திரம் விளக்கிறதுக்கு புளி தானே போடுறோம். புளி மாதிரி அந்த பொண்ணு ஒண்ணு அரைச்சிருவா என்ற கருத்தையும் கால் அறுதல் கால் ஒடிந்து போடும், உனக்கு என்ன சந்ததியே இல்லாமல் போய்விடும் என்ற கருத்தை இந்த பாட்டுல பார்க்கின்றோம். அடுத்த பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகில்லாரே. பொருள் கொண்ட கண்டனும், பொருளை நிறைய சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சா கொடா கண்டன், அவன் தனக்கு சேர்த்துக்கிட்டான், மற்றவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கிறான். ஒரு சொந்தக்காரன் எவ்வளவு கஷ்டப்படான் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்கிறான். ஒருத்தவன் பிச்சைக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா பசிக்குதுன்னு கேட்கறான், அவனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் போதத்தை ஆளும், இந்த போதம்னா அறிவை குறிக்கும், சிவஞான போதன சிவஞான அறிவு. எனவே அந்த அறிவை ஆளும், மறைத்து வைத்து அதை ஆளக்கூடிய இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும். இருள்ங்கிறது அறியாமை குறிக்கும், அறியாமை ஆணவத்தை குறிக்கும். எனவே அறிவை மறைத்து அறியாமை என்கின்ற அந்த ஆணவ இருளிலே மின்வெளி கொண்டு நின்றோரும். அப்பொழுது அங்க மின்மினி பூச்சியினால் உண்டாகின்ற அந்த மின்வெளி போன்ற அந்த ஆன்ம அறிவை, ஏகதேச அறிவை, சுட்டறிவை அதை பெரிதென்று மதித்து கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த பெண்கள் மேல் மயக்கம் வருவார்கள். மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகில்லாரே. ராவணன் எப்படி சீதா பிராட்டி மேல ஆசைப்பட்டு அவன் தம்பி குழம்பம் சந்ததி அந்த இலங்கையே அழிஞ்சு போச்சு இல்லையா. ஏன்னா இந்த சீதை மேல் உள்ள அந்த மையலை அவனால் மாற்ற முடியவில்லை. அது போல மயங்கிய சிந்தையை கொண்டவர்கள் அதை மாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த அரு நரகத்திற்கு போகின்றார்கள். இந்த ஆன்மாவின் அறிவை விலங்கு ஒட்டாது தடுத்து நிறுத்துவது இந்த ஆணவ மலம் தான் காரணம். அந்த ஆணவ மலத்திலிருந்து பெருமை நமக்கு இந்த சகல நிலைக்கு உயர்த்திருக்கின்றார். அப்பொழுது நமக்கு என்ன செய்கின்றது, இந்த பொறி புலன்களின் மூலமாக ஞானம் கிடைக்கின்றது. அது ஏகதேச ஞானம். அது மின் ஒளி போன்றது. ஏற்கனவே ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த பாசிப்படை குட்டத்தில் இந்த கல் எரிய அது விலகும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப கல் எறிவதால பாசி விலகும், பாசி விலகு நீர் தோன்றும், மறுபடியும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பாசி மறுபடியும் முடிக்கும். நமக்கு ஒரு நிமிஷத்துல இது பாவம்னு தெரியுது, தெரிஞ்சாலும் என்ன செய்யுது, மறுபடி அந்த அறியாமை மூண்டி அந்த மாதர் மையலிலே இவர்கள் மயங்கி கிடக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே தன்னுடைய ஆத்த மனையால் அகத்தில் இருக்கின்றால் இவன் பிறன் காத்த மனையை காமிக்கின்றான். அவன் பலாப்பழத்தை விட்டு ஈச்சம்பழத்துக்காக அவன் ஆசைப்பட்டு என்ன செய்கின்றான், அவன் புளிய மரத்தின் நுனிக்கிளையில் ஏறி கீழே விழுந்து கால் ஒடுகின்றான். எனவே அவனுடைய மனைவியை தேமாங்கனியாகவும் அடுத்தவன் மனைவி அதை புலிமாங்கனியாகவும் இங்கு உருவகப்படுத்தி இருக்கின்றார். இதைதான் நாடு காணில் குடிப்பலியாம் கையூரில் கால் குறையும். எனவே இதை மற்றவங்க பார்த்தா என்ன செய்யும், உங்க குடும்பத்துக்கே உங்க அப்பா எப்பேற்பட்டவங்க, தாத்தா எப்பேற்பட்டவர்கள் சிவபூஜை எல்லாம் செஞ்சாங்க, அந்த குடும்பத்துல போய் இந்த பையன் பிறந்திருக்கானே அப்படின்னு பெரிய குடிக்கே பழி வரும். கையூரில் கால் குறையும். புருஷங்காரம் தான் நிச்சயமா கை காலை வெட்டுவான். அது போல நுனிக்கொம்பர் ஏறினார் என்று குரல்ல சொல்ல மாதிரி இந்த நுனிக்கொம்புல போனவன் கீழே விழுந்து விடுவான் என்ற சொல்லுகின்றார்கள். அடுத்த பாட்டுல பொருள் கொண்ட கண்டன்கிறப்ப அவன் செல்வச் செருக்கில் இருக்கின்ற கீழ்மகன், அவன் அறிவை அறியாமையாகிய இருள் மறைக்கின்றது. அப்போது புல்லறிவாகிய மின்னல் தோன்றுகின்றது. அந்த மின்னல் தோன்றப்போ அவனுக்கு ஒரு நிமிஷம் அந்த கண்ணு தெரியுது, மறுபடியும் என்ன செய்கின்றார்கள், அந்த இருளிலே ஆழ்ந்து விடுகின்றது. அது போல இவன் என்ன செய்கின்றான், அந்த பெண்டையது மயக்கத்தில் அவன் வீழ்கின்றான். ஒரு சமயம் தப்புனா மனசுக்கு தோணுது, இருந்தாலும் அந்த மனசை அவனால் நன்னெறிப்படுத்த முடியவில்லை என்ற கருத்தை அடுத்த பாட்டுல அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த பாடலுக்கு இதுதான் பெண்களுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா,
தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்று நம்முடைய திருவள்ளுவர் வந்து சொல்வார்கள். அதெல்லாம் என்ன செய்யணும்னா, தற்காத்து முதல்ல பெண் என்ன செய்யணும், தன்னை வந்து காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தற்கொண்டான் பேணி, தன்னை கட்டி கொண்ட அந்த கணவனை வந்து தாய் போல பேண வேண்டும். தகை சார்ந்த சொற்காத்து, மூணாவது வந்து அந்த சொல்லை வந்து காக்க வேண்டும். நிறைய பிரச்சனை வந்து எதனால வருது அப்படின்னா, அந்த பெண்கள் வந்து சொற்களை வந்து காக்காமல் தான். உதாரணம் மகாபாரதம் பாக்குறோம். மகாபாரத திரௌபதி என்ன செய்யறாரு, அந்த துரியோதனுடைய அந்த தொடையை உடைச்சி அந்த உதிரத்தை பூசி தான் என் தலையை நான் முடிப்பேன், அது வரைக்கும் நான் வந்து தலையை முடிக்க மாட்டேன்னு பாஞ்சாலி வந்து சபதம் செய்வார். அதனாலேயே மகாபாரத போர் வந்து நடக்கின்றது. அது மாதிரிதான் என்ன செய்யணும், பொண்டாட்டி கொண்டு போய் என்ன பண்றா, அந்த அறையில பூட்டி வைக்கிறேன்னு கருத்தை பார்த்தோமா, அதே கருத்தை தான் வந்து திருவள்ளுவர் சொல்வார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. பெண் வந்து அவள் தன்னை தற்காத்துன்னு சொல்றது அதுதான். அவள் வந்து எல்லையை தாண்ட வேண்டும் ஆசைப்பட்டா வேற யாராலும் வந்து தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட ஜெயில போட்டாலும் சரி, அந்த காப்பெல்லாம் வந்து எந்த தடுத்து காக்காது என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவார், என்ன, புகழ் புரிந்து இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பிறனை. ஒருத்தர் வந்து நல்ல செல்வ சம்பத்தோட இருக்கான், நிறைய ராஜ்யபாலத்தோட இருக்கான், புகழோட இருக்கான், எல்லாம் இருக்கான். உனக்கு பொண்டாட்டி சரியில்லைன்னு வச்சுங்க, அவன் வந்து தலையை நிமித்திட்டு நடக்க முடியாது, தலை குனிஞ்சுதான் வந்து நடக்க முடியும். அதனால பொண்டாட்டி வந்து நல்ல குணத்தோட இருந்தால்தான் இவன் வந்து வீறு போல் ஏடு நடை போட முடியும். அதுக்கு காரணம் வந்து இந்த பெண்களுக்கு உண்டான கற்பனும் திண்மை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த மகளிர் இழிவு என்ற அடுத்தது பகுதிகள் வந்து சொல்லலாம். இவன் வந்து ஆசைப்பட்டான், ஒரு பொம்பளை மேல ஆசைப்பட்டான், அடுத்தவன் மேல ஆசைப்பட்டான். அந்த கருத்தை வந்து பிறன்மனை நியாயம் சொன்னாரு. இது மகளிர் இழிவுங்கிறப்ப இப்ப வந்து கற்புடைய மகளிர் இருக்கின்றார்கள், பொது மகளிர் என்று தன்னையை விட்டுக் கொள்ளக்கூடிய அந்த பொது மகளிரும் வந்து இருக்கின்றார்கள். அந்த மகளிரின் இழிவை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இவர்கள் வந்து தன்னுடைய உடல் நலத்தால் வந்து ஆடவர்களை கவர்வதற்காக முயற்சி செய்வார்கள். எனவே அவர்கள் வந்து இழிந்தவர்கள். கற்பில் உயர்ந்த மக்கள் வந்து அவர்கள் தெய்வம் போன்றவர்கள், இவர்கள் வந்து இழிந்தவர்கள். எனவே இவன் வந்து அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறான், அவனுக்கு கிடைக்கல, அப்ப அவன் எங்க போவான்னா அந்த பொது மகளிர்கிட்ட வந்து போவான் என்ற கருத்தை வந்து அதில் பிறன்மனை நியாயமாக்கு அப்புறம் மகளிர் இழவு வந்து இதை வச்சிருக்கின்றார்கள். இலை நலவாயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாம் கனி கொண்டுணலாக முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுரு நெஞ்சினை வெய்து கொள்வீரே. எனவே அவர்கள் வந்து தன்னுடைய புற அழகால வந்து மற்றவர்களை வந்து கவர்ந்து கொள்வார்கள், அவர்களை நீ பொருந்தக்கூடாது என்ற கருத்து தான் திரண்ட கருத்து. இதனுடைய பதவுடைய பார்க்கலாம். இது இலை நல ஆயினும் எட்டி பழுத்தால், இந்த எட்டி இல்லையா, அந்த எட்டியிலோட இலையெல்லாம் அழகா இருக்கும், எட்டி காயும் அழகா இருக்கும், எட்டி பழமும் அழகா இருக்கும். அது அழகா இருந்தாலும் அந்த எட்டி பழத்தை வந்து யாரும் வந்து உண்ணக்கூடாது. அதுபோல முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல். பெண்களுடைய அந்த மார்பு அழகு கண்ணழகு இதைதான் ஆண்களை வந்து கவர்கின்றது. எனவே அந்த மார்பு அழகை கண்டு அவர்கள் வந்து புன்முறுவல் பூத்து கொண்டு சிரித்து கொண்டே போகின்றார்கள். அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணோட பின்னாடியே போறான். அப்பேற்பட்ட நெஞ்சை வந்து விலகுறு நெஞ்சை, அந்த மாதிரி அந்த பொன்னாடு போற அந்த நெஞ்சை வந்து நீ விளக்க வேண்டும். விளக்கிட்டு அந்த எண்ணம் வந்து கொடுமையான எண்ணம், இது நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய எண்ணம். அந்த அது பொண்ணு இல்லப்பா, அது நரகத்துக்கு வழிகாட்டி. எட்டிக்கனி வந்து அழகாக இருக்கின்றது, செம்மையாக இருக்கின்றது, ஆனால் அது நச்சுத்தன்மை உடையது, அதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவ. அதுபோல அந்த பெண்களும் பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, ஆனால் அதை விரும்பினால் நீ நரகத்துக்கு சென்று விடுவாய் என்று ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்வதால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த திருப்பாடல். மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகு நீல் போல் சுழித்துடன் வாங்கும் துணவது போல கசிந்தெழும் அன்பை நனவது போலவும் நாட ஒண்ணாதே. மனை புகுவார்கள், பிறன்மனை புகுவார்கள், மனைவியை நாடினில் பிறன் மனைவி விரும்பினால் துணை புகு நீர் போல சுழித்து உடன் வாங்கும். ஏன்னா ஒரு நீர் வந்து சுழிச்சிட்டு போகுது, அந்த சுழியில போய் நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அதை ஒன்று போய் மண்ணில் போய் சொறிவிடும். அது போல அவனை சுழிப்படுத்தி இழுத்து கொண்டு இழுச்செல்லும். அது துணவது போல கசிந்தெழும் அன்பை, அந்த
கனவு போல அவர்கள் மாட்டு சுரக்கின்ற அந்த அன்பினை நனவது போலவும் நாட ஒண்ணாது. அது நனவு போல நனவு நிலையில், இந்த விழிப்பு நிலையில் நீ விரும்புவது கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கனவுல வந்து சாப்பிட்றான், கனவுல சாப்பிட்டா அந்த கனவுல வந்து அவனுக்கு வயிறு நிரம்பலாமலாம் இருக்கும். ஆனா உண்மையில அவனுடைய வயிறு வந்து நிரம்பாது. அது போல இந்த மனைவியின் மூலம் நீ கூடக்கூடிய அன்பு வந்து இந்த உண்மையான வயிறு வந்து நிறையும். இது வந்து கனவில் உண்ட கருத்தை ஒத்தது என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்த திருப்பாடல். இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் புயலுறும் புல்லின் புணர்ந்தவரே எனும் வயலுறும் வானவர் சாரவிரும் என்பார் அயலுற பேசி அகன்றொழிந்தாரே. இந்த பெண்களுடைய அந்த பேச்சினால வந்து கவரப்படுறான். அதை இந்த பாட்டை சொன்னாரு. இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், அழகு அனைத்தும் அமைந்த அந்த வாழ்க்கையுடைய அந்த இளம்பிடி, பிடி என்பது பெண்ணியாயினை வந்து குறிக்கும். பிடி அதன் உருவமை கோலமிகு கரியது. அம்பாலே வந்து பெண் யானையை உருவெடுத்தாங்க, பெருமான் வந்து ஆண் யானையாக வந்தார். பிடி என்பது பெண் யானையை குறிக்கும். அழகு அனைத்தும் அமைந்த அந்த இளைய பெண் யானை போன்ற அந்த மதத்த மங்கையர்கள். அவர் புயலுறும் புல்லின் புணர்ந்தவரேனும், இந்த மழை பெய்யுது, மழை பெஞ்ச உடனே அந்த புல்லு வந்து மேல கிளம்புது, அது பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. அது போல அந்த புல்லை போல தம்மை விரும்பி புணர்ந்த காதலராய் இருப்பினும், புணர்ந்தவரே இருப்பினும் மயலூரும் மாணவர் சார இரும் என்பார். அந்த மயங்கியவரை தேவரை ஒப்போர். வந்து புது மகளிர் இருக்கின்றார்கள், காசு கொடுத்து வந்து பொருந்துறான். அப்ப தேவரை ஒத்த ஒருத்தன் வருகின்றான், அவனை வந்து நீ இரு, பொறுத்து இரு என்று சொல்வார்கள். எனவே இந்த பழைய காதலை விடுத்து அடுத்த காதலை பிடிப்பார்கள். இதான் வந்து ஒன்றை விட்டு ஒன்று தாவும் அந்த தன்மையுடைய மனம் போல இவர்களும் மனத்தை, தம்முடைய மனங்களை மாற்றிக்கொள்வார்கள். இந்த புல்லை போல பசந்து பேசக்கூடியவர்கள் என்ற கருத்தை வந்து சொல்றார். மயலுறும் வானவர் சாரையிரும், உடல் அழகாலும் அந்த பொருள் பலத்தாலும் சிறந்த அழகில் மிக்கிய அந்த தேவரை ஒத்தவர்கள் அவர் வந்தாலும் அந்த முதல் காதலரை பழமை பாராட்டாது நீ சற்றே வெளியில் இருங்கள் என்று சொல்வார்கள். அது அயல் உற பேசி. ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, குதிரை வந்து கீழே தள்ளியது மட்டுமல்லாமல் குழியும் படித்தது போல. அது போல இவர்கள் வந்து அந்த பழைய காதலரை மறந்து விடுவார்கள், அகன்று ஒளிந்தார்கள், மீளவும் கூட விருப்பமில்லை. ஏன்னா அவங்க கையில காசு இல்லை, புறம் போக்கினார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல். மையகத்தே மடவாரோடும் கோடியன் மெய்யகத்தே ஒருளம் வைத்த விதியது கையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே பெரு வேம்பதுவாமே. இந்த மாதிரி பெண்களாகிய மடவாரை கூடுவதால எந்த பயனும் எந்த மாண்பும் வந்து கிடையாது. வையகத்தே மடவாரோடும் கூடியன், வையகம் என்ற இந்த உலகத்திலே மடவார் என்கின்ற பெண்களோடு கூடியன், கூடுவதால் என்ன பயன்? மெய்யகத்தோர் உள்ளம் வைத்த இதியது. இது நான் மட்டும் சொல்லல, மெய்கண்டார் போன்ற அந்த உண்மை ஞானிகள் கண்ட முடிவு, அது விதியாக இருக்கின்றது. கையகத்தே கரும்பாலையின் சாறுகோல், கையில் அந்த பொருள் பெறும் போதே கரும்பாலையில் பெற்ற சாறு போல அவர்கள் இனிக்க பேசுவார்கள். ஆனா மெய்யகத்தே பெரு வேம்பது கதவு. பயலுக்கு வேற வேலையே இல்லை, இப்ப பார்த்தா சுத்திக்கிட்டே இருக்கான இந்த மனசுல வந்து மனத்துள் வேம்பு போல கசக்க நினைப்பார்கள் என்ற, அதாவது பொருள் பெண்டீர்கள் என்ற கருத்தை வந்து சொல்றார்கள். பொருள் பெண்டீர்கள் வந்து இருமண பெண்டீர்கள், இந்த உண்மையை வந்து அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் இருமண பெண்டேர், பொருள் பெண்டேர், அவர்களோடு நீ பொருந்தாதே என்ற கருத்தை இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். கோலை ஒழுக்கம் குளமோடு பாசியில் ஆல நடுவார் அளப்புருவார்களை ஆள துடக்கி தடுக்கில்லாவிடில் கோலை நுழைந்தவர் போகின்றவாறே. ஒருத்தன் வந்து படத்தை பின்னால போறான் அப்படின்னா அவனை வந்து தடுப்பதுதான் அந்த நல்லவர்களின் கடமை என்ற அந்த பாட்டை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். கோலை ஒழுக்கம் குளமூடு பாசியில், தன்னுடைய அந்த இந்திரியத்தை படத்தையின் மாசுபடிந்த அந்த கருக்குழியில் இவன் அந்த குளமூடு பாசியாகிய அந்த குளத்தில் இவன் வந்து ஆள விடுகின்றான். அவன் அந்த காம இன்பத்தில் அனுபவிக்கின்றான். அவனை தடுக்காவிட்டால் அவனுக்கு இடையூறு உண்டாகும். எனவே அவனை நீங்கள் தடுக்க வேண்டும்
இதுவே இந்த கோலை ஒழுக்கம் என்பது சுக்லத்தின் பெருக்கை வந்து குறிக்கும். அந்த குளமோடு பாசி என்பது அந்த கருக்குழியை வந்து குறிக்கும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து வந்து நல்குறவு என்ற கருத்தை பாடலாம். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டம் இல்லை நடை இல்லை நாட்டில் இயங்குகின்றவாறே. இப்போ என்ன செய்யறான், இந்த பணத்தை எல்லாம் வந்து புதுமகளிடம் இருமணப்பெண்ணிடம் அந்த படத்திலிருந்து செலவிட்டு விடுகின்றான். அதனால இவனுக்கு என்ன செய்கின்றது, இந்த வறுமை வந்து விடுகின்றது. எனவே அந்த இருமண பெண்ணிடம் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டால் தொடர்பு என்று சொல்வார். திருனா செல்வம் குறிக்கும். செல்வம் நீங்க வறுமை வந்துடுச்சு. அதுக்கு என்ன காரணம், இருமண பெண்ணினை சார்ந்தான், கல் குடித்தான், கவலை என்ற சூதாடினான். அதனால அவனுக்கு வந்து வறுமை வந்து விட்டது. அந்த வறுமை வந்து விட்டால் அவனுக்கு என்ன செய்யுது, பொருளாருக்கு இவ்வுலக இல்லை அல்லாருக்கு அவ்வுலக இல்லைன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இந்த பொருள் இல்லாதவருக்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். பதவழியை பார்க்கலாம். புடவை கிழிந்தது, பெண்கள் வந்து புடவை உடுத்துகிறார்கள், ஆண்கள் வந்து அந்த வேஷ்டியை உடுத்துகின்றார்கள். இதே வந்து உடுத்திய ஆடை வந்து கிழிந்து போனால் அது பயனற்று போய்விட்டது. அது போல அந்த வாழ்க்கையும் பயனற்று போய்விடும். அடையப்பட்டார்களும் அன்பினார்கள். இவன் வந்து விரும்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், பிள்ளைங்களை வந்து பெற்றுக்கிட்டான். எனவே அவன் அடையப்பட்ட அந்த மனைவியும் மக்களும் இவன் கையில காசு இல்லை. அப்பொழுது அன்பிலர் ஆனார். அப்ப இவன் மேல வந்து ஆசை இருக்காது, அன்பு இருக்காது. கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டம் இல்லை. இவன் வந்து ஒன்னும் வந்து கொடுக்க மாட்டான். கொடுத்தாலும் யாராவது இவனுக்கும் கொடுக்க மாட்டான். ஆனா அங்க கொண்டாட்டம், இந்த திருவிழா போன்ற கொண்டாட்டம் வந்து வீட்லயும் கொண்டாட்டம் இருக்காது, நாட்டிலையும் வந்து கொண்டாட்டம் இருக்காது. நடையில்லை நாட்டில் இயங்குகின்றவாறே. இந்த மாதிரி நாட்டு நடப்பு இப்படிதான் இருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த பாடல், பொய்கொழி தூர்ப்பான் புலரே புலருது என்று அற்கொழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர் எக்கொழி தூர்த்தும் இறைவனை ஏற்றுமின் அக்கொழி தோறும் அழுக்கற்ற போதே. வறுமை வந்துருச்சு, இந்த வறுமையிலிருந்து நீங்கிறதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்க. அந்த உபாயத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். பொய்க்குழி தூர்ப்பான், இந்த பொழுது விடிஞ்சு போச்சு, அப்ப வயிறு வந்து பசிக்குது. அந்த பொய்க்குழி, இந்த வயிற்றுக்குழி இருக்கு, அது உண்மையான குழியில பொய்க்குழி. ஏன்னா அது நிறைய பண்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கும். போட்டா அந்த குழி வந்து தூர வேண்டும். எவ்வளவு பண்டம் போட்டாலும் சரி, இது வரைக்கும் நான் எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னா அது பல கோடி மெட்ரிக் டன்னுக்கு வரும். அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த வயிற்றுக்குழி வந்து தூரவில்லை. எனவே இது பொய்க்குழி. அந்த பொய்க்குழியை வந்து தூர்ப்பதற்காக நீ அரும்பண்டங்களை தேடுகின்றார்கள். அந்த அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். இல்ல வயிற்று பசிக்காக நம்ம எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. வயிற்று பசில நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. எனவே எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏற்றுமின். எனவே எத்தகைய குழிகளை தூர்த்தாவது நீங்கள் என்ன செய்யணும், இறைவனை ஏத்துமின், சிவபெருமானை நீங்கள் போற்றி புகழ வேண்டும். அக்குழி தூரம் அழுக்கற்ற போதே. அப்ப என்ன செய்யும், அக்குழி தூரம் எப்ப தூரம், அழுக்கற்ற போதே. உங்ககிட்ட 3 அழுக்கு இருக்கு, ஆணவம் கண்மம் மாயை. ஆனா என்ன செய்கின்றார்கள், உனக்கு எந்த பிறவிக்கு எந்த பிராரப்த கண்மம் இருக்கின்றது, அந்த கண்ம மலமாகிய அந்த அழுக்கு அற்ற போது, அந்த அழுக்கு நீங்கிய போது உங்களுடைய வயிற்றுக்குழி தீர்ந்துவிடும். இந்த சிவஞானிகளுக்கு வந்து பசிதாகம் வந்து அதிகமாக இருக்காது, ரொம்ப அளவாதான் இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து இந்த காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்ற காட்டிய அவர்கள் வந்து இந்த பெருமான் சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமுதத்தை உண்டு கொண்டிருப்பார்கள். இனி அவர்களுக்கு வந்து அந்த பசி தாகம் தூக்கம் எல்லாம் இருக்காது. ஏன் இந்த வயிற்று பொய்க்குழி தூரனா, நம்ம தினந்தோறும் 3 முறை சாப்பிட்றோம், 5 முறை 6 முறை 7 முறை சாப்பிட்றவங்களா இருக்காங்க. நம்ம எத்தனை முறை சாப்பிட்டாலும் அப்ப வந்து வயிறு நம்மளது போல தோன்றுகின்றது, மறுபடியும் வந்து அது பசிக்கின்றது. எனவே அதை பொய்க்குழி என்று சொன்னார்கள். அதை புலரி புலருது, இது பொழுந்து விடு விட்டதே, வயிற்றுக்கு ஏதாவது போகணுமே, பொண்டாட்டி பிள்ளைங்க வயிற்றுக்கு ஏதாவது போகணுமேனு இன்றும் வருவது கொள்ளோ நிறநலம் கொன்றது போலும் நிரப்பர் என்று வள்ளுவர் வந்து சொல்லுவார். எனவே அழுக்கு, அழுக்குனா இங்க வினை சேஷத்தை வந்து குறிப்பார், எஞ்சிய வினை.
இந்த நல்குறவு இவன் வந்து வறுமை அடைய வேண்டும் என்று அவனுக்கு வந்து வினை வந்து இருக்கின்றது. சில சமயம் இந்த அருளால கூட அந்த நல்குறவு வரும். நம்ம பார்க்க இளையன்குடி மாறனாயனா இருக்காரு, பெரிய செல்வத்தோடு இருக்கின்றார்கள். பெருமான் என்ன செய்கின்றார், இவர் வந்து வறுமை பதம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார். அதாவது வறுமை பதவிக்கு போய்விட்டார். இது வந்து அருளாளர்கள் அடையக்கூடிய அந்த வறுமை. நமக்கு வரக்கூடிய வறுமை எதனால, நம்ம பிற்பாடு எவங்க வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிருக்கோம், அதனால நமக்கு வந்து இங்க வறுமை வருகின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்த திருப்பாடல். கற்குழி தூர கனகமும் தேடுவார், அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியது, அக்குழி தூர்க்கும் அறிவை அந்த அடைந்த பின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. இந்த வயிற்றுக்குழியை எப்படி தூர்ப்பது கேட்டாலியா, அதற்கு இரண்டாவது உபாயம் இந்த உபாயம். கற்குழி தூர, இந்த கல்லில் உண்டான அந்த குழியை தூர்க்க, என்ன ஒரு கல்லோ மண்ணோ அதை போட்டு, ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண, அந்த கற்குழியை தூர்க்க கனகமும் தேடுவார்கள், கனகம் என்ற அந்த பொன்னையும் அவர்கள் தேடுவார்கள். அக்குழி தூர்க்க யாவர்க்கும் அறியது, அந்த குழி தூர்ப்பது யாவர்க்கும் அறியது, யாராலும் தூர்க்க முடியாதது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின், அந்த குழியை தூர்க்கக்கூடிய அந்த ஞானத்தை அடைந்தால், அந்த சிவஞானத்தை அடைந்தால் அக்குழி தோறும் அழுக்கற்றவாறே, அப்போது மலம் அற்று அந்த குழி தானே தூர்ந்துவிடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த குழி தூர்க்கும் அறிவு என்ன, அது இறைவன் திருவடி கண்ணே ஒன்று இருக்கக்கூடிய திருவடி ஞானம் அல்லது சிவஞானம் அல்லது அந்த பதிஞானம். அந்த பதிஞானம் தான் இந்த குழியை வந்து தூர்க்கும். ஏன்னா உனக்கு திருவடி ஞானம் வந்து விட்டது, பதிஞானம் வந்து விட்டது, சிவஞானம் வந்து விட்டா உனக்கு பசியும் கிடையாது, பிணியும் கிடையாது, தாகமும் கிடையாது என்பதை சொல்லி இருக்கின்றார். அடுத்த திருப்பாடல். தொடர்ந்தலும் சுற்றம் வினையினும் தீய கடந்ததோராவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்து உணர்வுலக்கேற்றி தொடர்ந்து நின்ற வழி தூர்க்கலுமாமி. இது வந்து மூன்றாவது உபாயம். இந்த புலியை வந்து எப்படி தூர்க்க வேண்டும் என்பதற்கு மூன்றாவது உபாயம் சொல்கின்றார்கள். தொடர்ந்தலும் சுற்றம் வினையினும் தீய, நம்மை தொடர்ந்து எழுகின்ற அந்த சுற்றங்கள் அவை என்ன செய்தால் நம்மை வருத்தும் வினையை கூட அதை விட தீயது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒப்பற்ற நம்முடைய ஆவி, இந்த ஆவிக்குன்னு வாழ்நாள் வரையறுக்கப்பட்டு விட்டது. அந்த வாழ்நாட்கள் கடந்து கழிவதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் போற வழியில நம்மளும் போகக்கூடாது. அவன் வந்து நம்ம சுற்றத்தார் வந்து அவன் சீட்டாட போறான், கல்லு குடிக்க போறான்னா அவன் பின்னாடி நம்ம செல்லாமல் அதனோடு மாறுபட்டு என்ன செய்ய வேண்டும், உடந்தொரு காலத்து உணர்வு விளக்கு ஏற்றி, இந்த உணர்வு விளக்கு என்கின்ற நல்ல அகவிளக்கை ஏற்றி அந்த விளக்காகிய இந்த பஞ்சாக்கரத்தை, ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை தொடர்ந்து நின்ற இடத்து என்ன செய்யும், நான் புறத்திற்கு ஏதுவாகிய இந்த வயிற்றுக்குழி துர்க்கணுமாமே, அதை நம்மால் துர்க்க முடியும் என்று சொல்கின்றார்கள். தொடர்ந்து எழும் சுற்றம், மனைவி, மனைவி கூட தாய் தந்தை இப்ப என்ன பண்றானுங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டாங்கிறானுங்க. இந்த மனைவியின் அப்பா அம்மா அவங்கள வந்து உழுந்து உழுந்து வந்து பார்க்கறான். அதை வந்து அப்பயே சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த மனைவி, அந்த மனைவின் தாய் தந்தை, அந்த மனைவியின் மூலம் பெறக்கூடிய இந்த மக்கள், தன்னோட பிறந்த தமையன் தமக்கை, இந்த மாதிரி இந்த சுற்றம் வந்து தொடர்ந்து எழுந்து கொண்டே போகின்றது. இது வந்து விடாது பற்றக்கூடியது. அது வினையினும் தீய, வினையாவது என்ன செய்யும், பரிபாக முற்ற போது அது நீங்கிவிடும். ஆனா இந்த உறவுக்காரங்க நம்ம கையில காசு இருக்கிற வரைக்கும் நம்ம விட்டு போக மாட்டாங்க. நம்ம கையில காசு இல்லாதப்பதான் அவங்க வந்து அத்த குலத்து அந்த பறவை போல ஓடி விடுவார்கள். எனவே எனக்கென்று ஊழாக வரையறுக்கப்பட்ட அந்த நாட்கள் என்ன செய்யறது, அதன் போவதற்கு முன்பாக நீ என்ன செய்யணும், அந்த இல்லக விளக்காகிய அந்த திருவைந்தெழுத்தை நீ ஏற்றி அதை இடைவிடாது தியானிக்க வேண்டும். அந்த மாதிரி இடைவிடாது நீ நின்றால் அப்பொழுது என்ன செய்யும், உன்னுடைய அந்த வயிற்றுக்குழி என்ற அந்த குழி வந்து தூர்ந்துவிடும். அடுத்த திருப்பாடல். அறுத்தனாரினும் ஆணினமேவி அறுத்தனரை வரும் எண்ணெளி துன்பம் ஒருத்தனவல் வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே. வறுமை வந்துருச்சு, உங்க வாழ்க்கை வந்து வெறுத்து போச்சு. வெறுத்து போதுமா அவன் என்ன செய்யறான், கடைசி முயற்சியா பெருமானை வந்து ஈசனை வந்து வேண்டி நிற்கின்றான் என்பது திரண்ட கருத்து. அறுத்தன ஆறினும், சுவை வந்து சுவைகள் இருக்கின்றது இல்லையா, அந்த சுவை ஆறன் கண்ணும் உள்ள அந்த ஆசை வந்து
அறுபட்டது. ஆனினம் மேவி, இந்த பசு கூட்டத்தை போல நமக்கு ஐம்புல விரல்கள் 5 புலன்கள் இருக்கின்றன. இந்த பசு கூட்டத்தை போல அந்த பொறிகளாகிய ஐவரும் புலன்கள் மேல் ஆசை கொண்டு, எனக்கு வந்து நாக்குன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு மேல வந்து ஆசைப்படுது, கண்ணுனா ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு அது ஆசைப்படுது. இந்த புலன்கள் மேல் ஆசை கொண்டு உயிரை அறுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த 5 புலன்களும் இந்த உயிரை அறுத்து கொண்டே இருக்கின்றன. ஆனினம் மேவி அறுத்தனர் ஐவரும், எண்ணிலி துன்பமும் பொறுத்தனர். அதனால பல வலிய வினைகள், வல்வினைகள் வந்தன. அது எண்ணற்ற துன்பத்தை, எண்ணிலி துன்பம் எனக்கு கொடுத்து வளர்த்தின. எனவே ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தினன், உன வாழ்க்கையை உனக்கு வந்து வெறுத்து போயிடுச்சு. அப்பொழுது அவனுக்கு வேற கதி எதுவும் தெரியல. கடைசி கதி வந்து சிவபெருமானே நீ தானே எனக்கு, வேற கதி இல்லப்பா, நான் வந்து அனாதிப்பா, நான் அனாதை ஆயிட்டேன், எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, எனவே நீ தான் எனக்கு கதி, உன்னை இல்லாம எனக்கு வேறு கதி இல்லை என்று அந்த இறைவனை வந்து அவன் வேண்டி நிற்கின்றான். எனவே எல்லா ஆசையும் விட்டாலும் இந்த நாக்கு ஆசை இருக்கு இல்லையா, அந்த உணவு வேட்கை மட்டும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சுகர் வந்தது, சுகர் வந்தாலே நம்ம ஸ்வீட்டை தூக்கி வாயில போட்டுறோம். அந்த அளவுக்கு டாக்டர் சொல்றாரு, மற்றவங்களும் சொல்றாங்க. அது போல அந்த உணவின் மேல ஆசை வந்து அந்த மாதிரி இருக்கின்றன. ஆனினம் மேவி ஐவரும் அறுத்தனர். இந்த பசுக்கூட்டம் என்ன செய்யும், அது தன் விருப்பம் போல 4 புலமும் செல்லும். தன் புலம் என்றும் அயற்புலம் என்றும் பார்க்காது. அடுத்த வீட்டு வயல்ல போய் அது மேயும். அப்ப அவன் வந்து இந்த மாட்டுக்காரன்ட்ட வந்து சண்டை போடுவான். அது போல அது உண்ணுதல், உறங்குதல், புணர்தல், இது போல இந்த 50 என்ன செய்யுது, இது வறுமை காரணமா முடியல, அந்த நிலம் வந்து வத்தி போச்சு, இருந்தாலும் அந்த உயிரை வந்து இது வருத்தி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கின்றது. இதான் நாளொன்று காட்டி இந்த உயிரிடும் வாழ் என்று நம்முடைய வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து வந்து அக்கினி காரியம், தீ ஓம்புதல். இது வந்து அந்தணருக்கு விதிக்கப்பட்டது. அக்னி என்பது தீயை குறிக்கும், காரியம் வந்து தீ ஓம்புதலை, தீ வளர்ப்பதை, அந்த வேள்வி வளர்ப்பதை வந்து குறிக்கும். அந்த தீ ஓம்புதல் என்ற அக்னி காரியம் அல்லது வேள்வி எதற்காக செய்கின்றார்கள்? ஒண்ணு வந்து இந்த உலகம் வந்து நலம் அடைய வேண்டும், இரண்டாவது வந்து பகை வந்து விலக வேண்டும், மூன்றாவது வந்து பொருள் மிக வேண்டும், நாலாவது வந்து ஞானம் சித்திக்க வேண்டும் என்ற 4 காரணமாக செல்கிறார்கள். எனவே இந்த ஒருத்தனுக்கு வந்து வறுமை வந்துருச்சு, இந்த வறுமை நீங்குவதற்கு இந்த வேள்வியும் வந்து ஒரு வழி என்பதனால இந்த வறுமையின் பின், நல்குறவின் பின் இந்த அக்னி காரியத்தை வைத்திருக்கின்றார்கள். வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெறு தேவர் குலாமும் இசையம் பெருகிய வேத முதலாம் அசைவிலா அந்தனர் ஆகுதி வேற்கிலே. அந்த அந்தணர்கள் வேள்வி வைப்பதால் என்ன பயன் என்பதை இந்த பாடல் திரண்ட கருத்தாக சொல்கின்றது. வசையில் விழுப்பொருள், வசைனா குற்றம், எனவே குற்றம் இல்லாத விழுப்பொருள் பெருமை வாய்ந்த அந்த செல்வமும், வானும் இந்த விண்ணாகிய ஆகாசமும், நிலனும் இந்த மண்ணாகிய நிலமும், திசையும் இந்த 8 திசைகளும், திசைபெறு தேவர்களும் இந்த 8 திசைகளுக்கு உண்டான அஷ்டதிக் பாலகர்களும், தேவர் குலாமும் இந்த 33 தேவர் குலாமும், விசயம் பொருந்திய வேதம் முதலா. இது வெற்றி பெறுவதற்காக, விஜயம்னா வெற்றியை குறிக்கும், அந்த விசயம் பெருகிய அந்த வெற்றி எய்த வேத முதலாம் வேத வித்துக்களாய் அந்த அசைவிலா ஆனந்தர் ஆகுதி கேட்கிறே. இந்த சலிப்பற்ற அந்தனர் வந்து அக்னி காரியம் செய்தால் என்ன செய்வார்கள், உங்களுக்கு வழி உண்டாகும் என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார். சரியா 3 மணிக்கு தான் பாக்குறது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 12 மணி போல பாக்குறேன். வெயிட் பண்ணி பக்கத்துல பாருங்க, இந்த பேட்டை 3 மணிக்கு வாங்க, வெயிட் பண்ணி பக்கத்துல பாருங்க, 3 மணிக்கு வந்து வாங்க. எனவே அக்னி காரியம் செய்தால் உங்களுக்கு வந்து நல்ல வழி உண்டாகும் என்ற கருத்தை வந்து இந்த சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த திருப்பாடல், ஆகுதி வேர்க்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறங்கொடுத்துண்ணுவர் தாம் விதி வேண்டி தலைப்படுமை நெறி தாமறிவாளே தலைப்பட்டவாறே.
இந்த வேள்வியை வந்து யார் செய்வார்கள்? அதை வந்து அந்தணர்கள் தான் வந்து செய்வார்கள். அந்த அந்தணருடைய இயல்பையும் கடமையையும் இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். ஆகுதி விற்கும் அருமறை அந்தனர், இந்த அக்னி காரியம் பண்ணக்கூடிய அந்த வேதியர்கள் போகதி நாடி தாம் அடைவதற்குரிய அந்த வீட்டு இன்பத்தை, மோட்ச சாம்ராஜ்யத்தை விரும்பி புறம் கொடுத்து உண்ணுவர். எல்லோருக்கும், தமக்கு புறமானவர்களுக்கும் கொடுத்து உண்ணுவார்கள். தாம் விதி வேண்டி தலைப்படும் மெய்நெறி, தாம் பிறருக்கு விதித்தலை விரும்பி சொல்லப்படுகின்ற அந்த உண்மை நெறியிலே தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே, நமது அறிவால் தாமே தலைப்பட்டு நிற்பார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இது ஔவையார் வந்து சுருக்கமா சொல்ற, ஐயமிட்டு ஒன், அடுத்தவனுக்கு பசிக்குதா, உனக்கு சாப்பாடு போட்டுட்டு நீ சாப்பிடு, அதன் மூலமாக உனக்கு வந்து மறுமை இன்பம் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து. எனவே ஒருத்தர் வந்து பசிச்சு வந்திருக்கான் அப்படின்னா, நீ சாப்பிடறதுக்கு முந்தி அவனுக்கு ஒரு கை சாப்பாடு போடுப்பா. இது கொடுத்த பெண் உண்டலே குடி பிறந்தார் இயல்பு என்பதை இவர் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு, அணை துணை அந்தனர் அங்கியுள் அங்கி அணை துணை வைத்தின் பொற்பொருளான இணை துணையாமத்து இயங்கும் பொழுது துணை அணையாயதோர் தூய்நெறியாமே. நீ அக்னி காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து சிவ யோகமாக மாறும் என்று, அதுதான் தூய் நெறியாக மாறும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல இவர் சொல்லி இருக்கின்றார் திரண்ட கருத்தாக. அணை துணை அந்தனர், அணை துணை என்பது மனைவியை வந்து குறிக்கும். தான் அனைத்துக்குள்ள உரிமையுடைய அந்த மனைவியை குறிக்கும். அந்த மனைவியோடு கூடிய அந்த அந்தணர்கள் அங்கியுள், அந்த ஓம்பப்படும் அந்த நெருப்போடு அங்கி, அங்க என்ன பிராணன் வந்து ஒரு அக்னி, அந்த பிராண அக்னியும் அணையும் வரை, அணை துணை அது அணையும் வரை வழிபட்டு வைத்ததின் உட்பொருளான, இது தத்துவார்த்த பொருள் என்ன என, இணை துணையாமத்து இயங்கும் பொழுது, இது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்ற 8 உறுப்புகளோடு கூடி இருக்கின்ற துணை அணையாதோர் தூய் நெறியாமே. அப்போது உனக்கு என்ன செய்யும், இந்த அஷ்டாங்க யோகம் வந்து உனக்கு கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த முக்கியமா என்ன, ஒருத்தவங்க அக்னி காரியம் செய்யணும், வேள்வி செய்யணும், அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடணும். கல்யாணம் ஆனாதான் அவன் என்ன செய்யலாம், அந்த அக்னி காரியம் செய்வதற்கு உரிமை உடையவன். அதனால்தான் அனைத்துணை அந்தனர், ஒரு இணை துணையாக இருப்பது வந்து அந்த அஷ்டாங்க யோகம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த திருப்பாடல், போதிரண்டோதி புரிந்தருள் செய்திட்டு மாதிரண்டாகி மகிழ்ந்துடனே நிற்கும் தாதிரண்டாகிய தன்னம் பறவைகள் வேதிரண்டாகி வெறிக்கின்றவாறே. போது இரண்டு ஓதி மாதிரண்டாகி தாது இரண்டாகிய, தாது வந்து நம்ம சப்த தாதுக்கள் இருக்கு, இந்த சப்த தாதுக்களை கடைசியா உள்ளது வந்து சுக்கிலம் சுரோனிதம், அதான் 2 தாதுகள். இந்த சுக்கில சுரோனிதங்கள் ஆகிய அந்த தாதுக்கள் இரண்டால் விளைந்த தன்னம் பறவை, இந்த அழகியமான அந்த பறவைகள் அவை போது இரண்டு ஓதி, போது 2 போது, ஒன்று வந்து விடியற்காலை பொழுது, இன்னொன்று வந்து மாலை பொழுது. இந்த வைகறை பொழுதிலும் மாலையும் ஆகிய அந்த 2 வேளைகளும் ஓதி, அந்த வேதங்களை ஓதிக்கொண்டு புரிந்து அருள் செய்திட்டு வந்து அருள் வழங்கி மாதிரண்டாகி தன் மனையாளோடு இரு பறவையாகி மகிழ்ந்து இல்லறம் நடத்துவார்கள். இவ்வாறு ஆணும் பெண்ணுமாகிய வேறுபட்ட பொருள்கள் அந்த மாதிரி இருந்தா, நீ கல்யாணமாகனா நீ வந்து வெறி கொண்டு திரிவாய், இப்ப திருமணம்னால அந்த வெறி வந்து அடங்கி இருக்கும் என்று. எனவே இந்த பிரம்மச்சாரிய நிலையும் சரி, அந்த கிரகஸ்த நிலையும் சரி, அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த காலை மாலை அந்த அந்த 2 வேளையிலும் அவர்கள் வேதம் ஓதுவது அனுஷ்டானம் செய்வது வந்து இயல்பு. அது மாது 2 ஆகி அந்த மனைவியோடு 2 ஆகி ஒழுக்கம் தவறாது இல்லறம் நடத்தி கொண்டு, தாது 2 ஆகிய அந்த பறவைகள் அவர்கள் அந்தணர்கள் என்றாலும் அவர்களும் சுக்குல சூனித கலப்பால் உண்டான பொது இயல்பை உடையவர்கள். எனவே அவர்கள் வந்து இல்லறத்தை காக்க வேண்டும். தன் பறவை அந்தன்மை, அந்தனர் என்போர் அறவோர் எவ்வளவுக்கும் செந்தன்மை போன்றவர்களான்னு வள்ளுவர் சொல்வார். இவர்கள்
அந்தன்மை போன்ற பறவைகள். அந்த அந்தணர்களை பறவை என்று ஓமை செய்கின்றார்கள். இந்த பறவை என்ன செய்யும்? நாளைக்குன்னு எதையும் சேர்க்காது, யாருக்கும் அடிமையாகாமல் இருக்காது. இதை விக அங்க விருத்திமாக, விக அங்க விருத்தின்ட்டு அது அந்த பறவை மாதிரி நம்ம எதையும் சேர்த்து வைக்க கூடாது. அது வேதி இரண்டாகி, இந்த சரீரம் இரண்டாகி, ஒண்ணு சூழ சரீரம், அடுத்து தூக்கும சரீரம் என்று அந்த இரண்டாகி, நீ மனைவியோடு இருந்தால் உனக்கு வெறி வராது, உனக்கு மனைவியோடு இல்லாவிட்டால் உனக்கு சரீரத்தில் அபிமானம் ஏற்பட்டு உனக்கும் வெறி பிடிக்கும், அந்த மாதிரி வெறிக்க கூடாது என்ற அந்த கருத்தை இந்த பாட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டுல நெய் நின்றறியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்றறியும் வகை அறிவார்க்கு மகை நின்றவில் தரும் அத்தீனமாமென்று செய்த செல்வம் மதியதுவாமே. நீ ஆகுதி வேட்டால், இந்த வேள்வியை நீ செய்தாலே ஆணவ மலம் சுட்டு எரிக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். நெய் நின்றறியும் நெடுஞ்சுடரே சென்று, முறை நம்ம வேள்வி செய்யறப்ப ஆகுதி பண்ணுவோம். அந்த ஆகுதி பண்றப்ப நெய்யை நம்ம ஊற்றுவோம். அந்த நெய்யை ஊற்றுவதனால எரியும் நெடுஞ்சுடரே சென்று, அப்போது அந்த அக்னி வளம் சுழித்து எழும். அது சாதாரண அக்னி இல்லை, அது சிவ அக்னி. அது என்ன செய்யும்? மை நின்றெறியும் வகை அறிவார்க்கு. இந்த புறத்தே உள்ள அக்னி சிவாக்னியாக மாறி மை நின்று நமக்கு உள்ளத்தை சென்று அந்த நம்மை அனாதியே பற்றி நிற்கும் மை போன்ற அந்த ஆணவ மலமாகிய இருளை எரிய செய்யும். இதுதான் உபாயம். இந்த உபாயத்தை நீ உணர்ந்து தினம்தோறும் நீ அந்த வேள்விகளை நீ செய்தால் என்ன செய்ய? மலக்கின்று நீ நீங்குவாய். அதுதான் நீ பெற வேண்டிய அந்த செல்வம். செய்கின்ற செல்வம் மதி அதுவாமே. இந்த ஞான செல்வத்தை நீ மதிக்க வேண்டும். இதுதான் ஞான செல்வம், மெய்ஞான செல்வம், மோட்ச செல்வம். அதை நீ மதிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டை சொல்லிவிட்டு அடுத்த பாடல். பாலி அகலும் எரியும் தெரிபொருட்டு போலி அகலும் உருவினை நோய் பல ஆலி செய்தங்கி உதிக்க வைவிலும் வீலி செய்தங்கி வினை சுடுமாமே. போன பாட்டுல ஆணவ மலம் கெடுன்னு சொன்னாரு. இந்த பாட்டுல கண்ம மலம், இந்த வினை கெடும், வினை சுடுமாமே என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாலி அகலும், பாலின பெரிய, பெரிய அகலும் எரியும் திரி போல் இட்டு, அந்த விளக்குல நெய்யும் திரியும் போல ஊழி அகலும், இந்த ஊழிக்காலம் படர்ந்து நிற்கின்ற உருவினை நோய் பல. இந்த வினையால் நோய் என்பது துன்பத்தை குறிக்கும். இந்த துன்பங்களும் பல ஆலி செய்தங்கி உதிக்க வைவிடும். என்ன செய்யல? அந்த அக்னிகுண்டத்தை வட்டமா சதுரமா முக்கோணமா வைப்பாங்க. அந்த ஓமகுண்டத்தில் அக்னியானது தோன்ற, அங்கி உதிக்க அந்த அக்னியானது தோன்ற அவை விழும். அந்த வினைகள் அந்த குண்டத்திலே விழும். எனவே அந்த குண்டத்தில் விழுந்து அந்த வினைகள் வெந்து ஒளியும், வினை சுடுமாமே என்று சொல்கின்றார்கள். அகலும், அகல் என்பது விடல், அதை எரிவது அந்த வினை, அது திரிவது அந்த நோய். எனவே அந்த உடலும் வினையும் நோயும் அது ஒன்று கெட்டால் மற்றது இல்லை, எல்லாமே இந்த அக்னியில் அழிந்து ஒளிந்து விடும். பாலி அகல் என்பது பெரிய அகலை குறிக்கும், இங்க உடம்பை குறிக்கும். அங்கி என்பது இங்க ஞான அக்னி தோன்ற இந்த வினை கெடும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். அடுத்து பெரும் செல்வம் கேடென்று முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்தின்ப வரவிருந்தெண்ணி வரும் செல்வத்தாகுதி வேற்க நின்றாரே. உனக்கு ஞான செல்வம் வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த அகப்பூஜையை செய்யணும், புறப்பூஜையை செய்யணும். இந்த நம்முடைய மணிப்பூரகம் என்கிற தொப்புள் இருக்கு இல்லையா, அதான் நமக்கு ஹோமகுண்டம். அதை என்ன அந்த ஹோமகுண்டத்தை தீ வளர்த்து அங்கே எல்லா வினைகளும் ஆணவ கர்ம மாலை ஆகுதியாக கொடுப்பார்கள். அந்த கருத்தை இந்த பண்றது. பெரும் செல்வம் பெறுதல் கேடு பயக்கும். பெரும் செல்வம் கேடு, நிறைய பணம் இருந்தா அதுல நிறைய கெடுதுதான் வரணும் சொல்வார்கள். அப்ப நீ என்ன செய்யணும்? முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தல்வனை. அப்ப முன்னமே படைக்கப்பட்ட இந்த ஞானத்தை நீ விரும்பினால் அந்த ஞானத்தை தந்த அந்த இறைவனை நோக்கி அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தினால் வரும் செல்வத்தின்பம் வரவிருந்து எண்ணி வரும் செல்வத்து ஆகுதி
வேர்க்க நின்றாரே. எனவே அந்த ஞான செல்வத்தால் விளையப் போகின்ற அந்த மோட்ச இன்பத்தை எண்ணி பார்த்து நீ என்ன செய்வாய்? அந்த அரிய செல்வமாகிய இந்த அக்னியில் ஆகுதியை வேள்வியை நீ வேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த செல்வத்துல பெரும் செல்வம் என்பது அந்த நெல் மணி போன்ற உலக செல்வத்தையும் குறிக்கும். அரும் செல்வம் என்பது அந்த ஞானத்தை குறிக்கும். வரும் செல்வம் என்பது மோட்சத்தை குறிக்கும். பரும் செல்வம் என்பது அக்னியை குறிக்கும். அந்த பெரும் செல்வம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பெரும் செல்வம், அரும் செல்வம், வரும் செல்வம், பரும் செல்வம் என்று 4 குறிக்கின்றார். பெரும் செல்வம் என்பது உலக செல்வம், அரும் செல்வம் என்பது ஞானம், வரும் செல்வம் என்பது மோட்சம், பரும் செல்வம் என்பது இந்த அக்னியை குறிக்கும். அக்னியின் மூலமாக கூட நீ முத்தி இன்பத்தை அடையலாம். அடுத்த பாடல். பொன் சுடரானை உழப்பிலினாதனை பொன் சுடராகி இருக்கின்ற கண் சுடரோன் உலகேலும் கடந்த தன் சுடரோம தலைவனுமாமி. தன் சுடர் ஓம தலைவன். ஹோமத்துக்கு தலைவன் யார் என்றால் அது அப்படியே சிவபெருமான் தான் என்பது இந்த பாடலின் திறகின்ற கருத்து. ஒன் சுடரான ஒன் சுடர் ஆணைன்னு சொல்றப்ப இந்த ஒளிய சுடர் போன்ற வடிவத்தை உடையவன் என்று ஒரு கருத்தம். பெருமான் சொரூபம் அந்த ஒளியாக இருப்பார். அதான் ஒன் சுடர் ஆணைன்னு சொன்னாரு. இதை ஒன் கூட்டல் சுடர் கூட்டல் ஆண் கூட்டல் ஐ. ஆண் என்பது அந்த இடப வாகனத்தை குறிக்கும். அந்த இடப வாகனம் எழுது அதுவும் அருள் வடிவம். எனவே அதுவும் ஒளி வடிவம். இதே ஒளி வடிவான அந்த இடபத்திற்கு தலைவனாக இருக்கின்றான் என்று 2 பொருள் கொள்ளலாம். உழப்பிலி நாதனை, நம்முடைய உள்ளத்தாமரையில் எழுந்திருக்கின்ற அந்த நாதனை, ஒன் சுடராகி என் உள்ளத்தில் இருக்கின்ற கண் சுடரோ, இந்த உள்ளத்தாமரையில் எழுந்திருக்கின்ற அவன் கண் ஒளி போன்றவனும், உலகேலும் கடந்த இந்த 7 லோகம் அப்பாற்பட்ட அந்த சிவலோகத்தில் இருக்கின்ற தன் சுடர். பெருமா அந்த சுடர் சுடும். ஆனா இது எப்படி இருக்கின்றன? குளிர்ச்சியாக இருக்கின்றது. பெருமான் 1000 கோடி சூரிய பிரகாசம் இருக்கின்றார். ஆனா குளிர்ச்சி எப்படின்னா 1000 கோடி சந்திரன் போல குளிர்ச்சியாக இருக்கின்றார். இதான் அண்டம் கடந்த பொருள், ஆனந்த வெள்ளப்பொருள், பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள். அந்த பொருள் தான் அது. அவன் பெருமான் எப்படி இருக்கின்றான்? அவன் கண்ணொளி போல இருக்கின்றான். கண்ணையும் குறிக்கும். இந்த கண்ணுக்கு பெருமான் என்னங்கிறான்? காட்டுகின்றான் இல்லையா? கண்ணுக்கு இந்த உயிர் காட்டுகின்றது. உயிருக்கு இறைவன் காட்டுகின்றான். இது உங்களுக்கு அந்த 11ஆம் சூத்திரம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின். காணும் கண்ணுக்கு காணக்கூடிய தன்மையுடைய அந்த கண்ணுக்கு காட்டும் உளம் போல. காட்டுவது யார்? அந்த உளமாகிய அந்த உயிர். உயிர் தான் கண்ணுக்கு காட்டுகின்றது. அப்படின்னா அந்த உயிருக்கு யார் காட்டுறா? காண உள்ளத்தை கண்டு காட்டலின். நம்ம வெயிட் பண்ணி பாக்குறா பாருங்க போகுமா சொல்லிட்டு நாடு. எனவே நீங்க இருக்கிறதுனா பெருமான் தான் நமக்கு காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் செய்கின்றான் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த திருப்பாடல். ஓ மத்தல் அங்கி என் உள்ளுலன் எம்மிரை ஈமத்தில் அங்கி இரம் கொள்ளுவானுலன் வேமத்துல் அங்கி விளைவு வினைக்கடர் ஓமத்துல் அங்கி குறைகடல் தானே. இந்த ஓமாக்கினி என்ன செய்யும்? அது கண்ம நெருப்பை அது அணைக்கின்ற கடல் போன்றது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனது இறைவன் எப்படி இருக்கின்றான்? அவன் ஓமாக்கினியின் உள் ஒளியாக இருக்கின்றான். ஓமத்துல் அங்கியின் உள். இந்த ஹோமம் வளர்க்கிறோம், அதில் உள்ள ஒளியாக இருப்பவன் அவன்தான் பெருமான். அவன் என்ன செய்கின்றான்? ஆனா ஈமத்துல் அங்கி இரம் கொள்ளுவான் உலன். ஈமம் என்பது இடுகாட்டை குறிக்கும். அது சர்வ சங்கார காலத்து அவன் இடுகாட்டு எரியாக இருந்து நம்மை காப்பாற்றுகின்றான். அப்பொழுது வேமத்துல் அங்கி விளைவு வினைக்கடல் ஓமத்துல் அங்கி குறை கடல் தானே. அப்பொழுது சோமன் சூரியன் அக்னி என்கின்ற 3 கண்கள் அது இந்த புற ஆகாயத்தில் இருக்கின்றன. பெருமானுக்கு வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் நெற்றிக்கண் அக்னியாகவும் இருக்கின்றது. எனவே இந்த வினையாக கடலுக்கு என்ன செய்கிறது? இந்த ஓம நெருப்பானது கடலை மிக விடாது தடுக்கும். சமயத்தில் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்ப என்ன செய்யுது? இந்த கடல் எல்லையை தாண்டி விட்டது. இப்படி கடல் எல்லையை தாண்டாமல் இருக்க வேண்டும் என்றால் அப்போது பெருமாள் என்ன செய்கின்றார்? ஒரு அக்னியை வைத்திருக்கின்றார். அந்த அக்னிக்கு பேரு வடவ முகாக்கினி என்று சொல்கின்றார்கள். இந்த வடவ முகாக்கினி தான் அந்த
நீரை வந்து பெருகாமல் செய்கின்றது, இந்த கடலை வந்து அடக்குகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்கின்றார்கள். நம்ம ஆகம நெறியில வந்து அவங்க தீ வளர்க்குறாங்கன்னா, அந்த ஆகம நெறியில வந்து வாகீஸ்வரி வாகீஸ்வர கர்ப்பம் அதிலிருந்து இந்த சிவாக்கினை வந்து எடுப்பார்கள். அந்த சிவாக்கினைக்கு உள்ளொளியாக இருப்பவன் வந்து அந்த இறைவன். எனவே ஆகம நெறியில் இருப்பாருக்கு ஓமத்தி வளர்ப்பார்கள். அந்த ஓமத்தியை வாகீஸ்வரி வாகீஸ்வர கர்ப்பத்திலிருந்து அந்த சிவாக்கினின் மூலமாக எடுப்பார்கள். இந்த சிவாக்கினைக்கு உள்ளொளியாக இருப்பவன் இந்த சிவனாகிய இறைவனே. எனவே சர்வ சங்கார காலத்து சங்காரகாரனாகிய அந்த முதல்வன் தீயாக நின்று எரிக்கின்றான். ஊழி காலத்துல வந்து என்ன செய்யல அந்த நெருப்பின் மூலமாகவும் வந்து ஒரு ஒளி வரும், நீரின் மூலமாக ஒரு ஒளி வரும், அப்ப காற்றின் மூலமாக ஒரு ஒளி வரும். எனவே அந்த தீயாக நின்று எரிக்கின்ற காலம். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? இடுகாட்டு எரியை ரதமாக கொள்வான். எனவே அந்த தீ மூன்றில் அந்த சோம சூரியனும் சந்திரனும் ஆகாயத்தில் வருகின்றன. அந்த இறைவன் தான் பரம ஆகாயமாக இருக்கின்றான். எனவே அங்கு அங்கி வேமத்துள் விளைவு என்று சொன்னார். இதன் சேக்கலர் வந்து சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று, வியோமம் என்பது ஆகாயத்தை வந்து குறிக்கும். அடுத்த நிறைவு பாடல். அங்கி நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து தங்கி இருக்கும் பகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே. இந்த ஆகுதி இது வேள்வி செய்கின்ற அந்த அந்தனருக்கு என்ன பயன் என்பதை இந்த பாட்டில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இது வந்து அங்கியை நிறுத்தும், அங்கியை எங்கே நிறுத்துகின்றார்கள்? அகத்திலும் புறத்திலும் அந்த அங்கியை நிலை பெறச் செய்கின்ற அருந்தவர்கள், அந்த அருந்தவராகிய அந்த சிவஞானிகள் ஆரணத்தே தங்கி, ஆரணம் என்பது அந்த வேதத்தை குறிக்கும், அந்த வேதத்திலே தங்கி இருப்பது அந்த இருக்கு என்கின்ற அந்த வேதம், அதில் வகை அருள் செய்தவர். அந்த வைதிக ஆக்கினி அந்த வேதத்திலே இருக்கின்றது, அதை அருளி செய்தவரும் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி. அந்த அந்தரர்களை வந்து பெரிய பதமுக்திகள், சாலோகம் சாமீபம் சாரூபம் என்ற பதமுக்திகளில் எங்கும் நிலை பெற்று இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழ்வதாமே. அப்பொழுது என்ன செய்கின்றார்? அதை தாண்டிய பரமுக்தி என்ற சாயுஜ்யத்தை கொடுப்பார். எனவே அந்த வைதிக அக்னியை வழிபடுகின்ற அந்த அந்தணர்களுக்கு வேதியர்களுக்கு சொர்க்கம் முதலாகிய பதமுத்திகளும் கிடைக்கும். புகழதுவாமே, இம்மையிலும் அவர்களுக்கு வந்து புகழ் கிடைக்கும் என்ற கருத்தை சொல்லி இந்த அக்னி காரியத்தோடு இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இல்லை நிறைவு பாடல் பாடி நிறைவு செய்து வரலாம். சிவாய நம. திருமணம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. திருமந்திரம் முதல்ல இருந்தே கேட்டோம். அம்மா சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. யாராவது பேசுறதுன்னா பேசலாங்கம்மா. சிவாய் நமயா. திருவடி பணிகிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. எல்லாமே கருத்துக்கள்லாம் ரொம்ப அருமையா புரியுற மாதிரி நல்லா இருந்துச்சு. புத்தகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த சந்தேகமே கேட்க வேண்டியதே இல்லை ஐயா. வந்து அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா பேசுங்க ஐயா. உங்க முகத்தை காட்டி பேசுங்க. சொல்லுங்க. உங்க முகதரிசனத்தை காட்டி பேசுங்க, யாருன்னு தெரியும்னு சொல்றோம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. அப்படி இன்னைக்கு வந்து வகுப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னாலும் நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. அது வந்து முதல்ல வந்து கொல்லாமைக்கு சொன்னீங்க. 8 புஷ்பம் கொல்லாமை செய்யறது தான் முதல் மலர்னு சொன்னீங்க. இந்த கொல்லாமை என்ற மலரால நம்ம வந்து பெருமானுக்கு அகத்தால பூஜை செஞ்சா நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து வந்து புலால் மறுத்தல் சொன்னீங்க. இந்த புலால் வந்து அதாவது ஒரு உயிருக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. சித்தாந்தம் கூட சொல்லிக்கிறாங்க.
செத்ததின் வயிற்றில் மத்தது கிடந்தாலும் அத்தை சென்று அத்தை வளர்க்கும். அதான் நம்ம வயிறு சுடுகாடா, செத்ததெல்லாம் நம்ம வயிற்றுல போட்டு புதைக்கிறோமா, நம்ம வயிறு சுடுகாடா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. அதே மாதிரி புலால் சாப்பிட்றதுக்கு வந்து இது மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது ஒரு உயிரை கொண்டு அந்த உயிரினால நாம் சாப்பிட்டு நம்ம உடம்ப வளர்க்க கூடாது, அது ரொம்ப தவறு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ரெண்டாவது மலர் சொன்னீங்க. மூணாவது வந்து பிறன்மனை நயவாமி சொன்னீங்க. அதாவது நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்கும்போது அடுத்தவங்களுடைய மனைவிக்கு ஆசைப்படுறது தப்பு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது வீட்டுல பலாப்பழம் இருக்கும்போது நம்ம வந்து வந்து ஈச்சம்பழத்துக்கு ஆசைப்படுற மாதிரி அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்ததுங்க ஐயா. அடுத்து வந்து மகளிர் இழிவு பத்தி சொன்னீங்க. விலைமகளிர் வந்து தன்னுடைய அழகால தன்னுடைய சிரிப்பால ஆடவர்களை கவர்ந்துருவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது, அவங்கள வந்து நம்ம வந்து பின்பற்றி போகக்கூடாது, நம்ம வீட்டுல இருக்கிற மனிதர்கள் கூட நம்ம கூடிய இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து வந்து நல்குறவுக்கு சொன்னீங்க. இப்போ புடவை கிழிஞ்சு போயிட்டுன்னு புடவை கிழிஞ்சு போயிட்டு என்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலரானர், கொடையில்லை கோலில்லை கொண்டாட்டம் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இன்னும் எழுதல, மறந்துட்டாங்க ஐயா. சிவாய நம்ம. அடுத்ததுங்க ஐயா, அக்னிகாரின்னு சொன்னீங்க. இது நல்ல வந்து அக்னி வந்து இந்த ஏதாவது யோகம் இந்த ஹோமம்லாம் செய்யறது வந்து நல்லது நினைச்சுதான் செய்வாங்க. அது செய்யறது எல்லாருக்குமே நல்லது. அதான் நன்மை நடக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், எந்த கேடும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த யாகம் வளர்த்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தவருக்கு வந்து ரெண்டாவது ஆகுதிகளுக்கும் மறுமறையாந்தனர் போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவர் தாமிதி வேண்டி தலைப்படும் மெய்நெறி தம் அறிவாலே தலைப்பட்டவாரின்னு சொன்னீங்க. அதாவது நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஐயமிட்டு ஒன்று அவ்வியார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா ஒரு உதவி கேட்டாலும் நம்ம செஞ்சுட்டு தான் அப்புறமா நாம் அடுத்த வேலை நாம் சாப்பிடணும், அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதுவும் நல்லா இருந்துங்க ஐயா. அடுத்து வந்து இந்த அந்தனர் அந்த வேலி வளர்ப்புறவங்களாம் திருமணம் ஆனவங்க தான் செய்யணும், திருமணம் ஆகாதவங்களுக்கு செய்ய உரிமை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து வந்து நெய்யன்று எரியும் நெடுஞ்சுரரே சென்று அப்படி மயினின்று எரியும் வகையறிவார்க்கு மயினின்று அவிழ்த்தரும் அத்தினமாம் என்றும் தேய்ந்து செல்லும் தீயதுவாமே அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம மனசுல இருக்கிற மலத்தை எல்லாம் நம்ம அந்த யாகம் வளர்த்துறதுனால அந்த எரி உயர வரும்போது அந்த பூர்ணாகும் போது அந்த நம்ம மனசுல இருக்கிற மலமும் அதுல சேர்ந்து அதோட எரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு அடுத்தது வந்து பாழி அகலம் எரியன் திரி போல இட்டு ஊழி அகலம் உருவினை நோய் போல வாழி செய்து அங்கி உதிக்க அவை விழும் வீழி செய்து அங்கி வினை சுடும் ஆமை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது வந்து அக்னி வளர்த்து இந்த கோம வளர்த்ததுல பல நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. முதல்ல வந்து நம்மளுடைய மனத்துல இருக்கிற ஆணவம் போகுது. ரெண்டாவது வினை நாமெல்லாம் போகுது. நம்ம செஞ்ச கண்மத்தால நம்ம செஞ்ச வினையெல்லாம் அகன்று போகுதுன்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து பெருஞ்செல்வம் அப்படின்ற பெருஞ்செல்வம் வந்து உலக செல்வம்னு சொன்னீங்க. அருஞ்செல்வம் வந்து ஞான செல்வம் அப்படின்னு சொன்னீங்க. வரும் செல்வம் வந்து மோட்ச செல்வம், அருஞ்செல்வம் வந்து அக்னி செல்வம், அது அக்னி அப்படின்னு சொன்னீங்க. இந்த அக்னி வளர்க்கத்தால நமக்கு வந்து இந்த செல்வமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது பெருமான் வந்து நமக்கு கண்ணொளி போல இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. சைவ சித்தாந்த விளக்கம் சொன்னீங்க. அதுக்கு நம்ம வந்து பெருமான் வந்து நம்ம கண்ணொளி போல நமக்கு எல்லாம் விளக்குறாரு. அந்த கண்ணொளி வந்து யாரால கிடைக்குதுன்னா நம்ம உயிரால கிடைக்குது. அந்த உயிரை யார் இருக்கிறாருன்னா அது வந்து நம்ம உடல் இருக்குது. அது உடலுக்கு உயிருக்கும் அதிபதியா இருக்கிறது பெருமான் தான். அவர் தான் உள்ளதுன்னு நமக்கு எல்லாத்தையும் அறிவிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்து அந்தனர் ஒழுக்கம் சொன்னீங்க. அந்தனர் வந்து இல்ல அது இல்ல அது நடத்தலைங்க ஐயா. அதோட முடிஞ்சு போச்சுங்க. 223 பாடலோட முடிச்சிட்டீங்க. அங்கே நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து அங்கே இருக்கும் வகையருள் செய்தவர் எங்கும் நிறுத்து இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தும் புகழதுவாமே அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆரணம்னா வேதம் சொன்னீங்க. இந்த வேதம் செய்வ அந்தணர்களுக்கு பெரும்புகழ் கிடைக்கும், அவங்களுடைய வினைப்பயெல்லாம் கழிஞ்சிரும், ஆணவமெல்லாம் கழிஞ்சிரும், அவங்க வந்து பெரும்புகழ் கிடைக்கும் அப்படின்னு அது வரைக்கும் சொல்லி நிறைவு செஞ்சீங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியானுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிறேங்க ஐயா. தவறா சரியான்னு தெரியல.
திருச்சிற்றம்பலம். தங்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுக்கலாங்கம்மா. ஐயா அதுக்குள்ள வரட்டுங்கம்மா. சிவாய நம. வான்முகில் பாடுங்க. பாடுறேங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். விஜயம்மா ஆறிரு தடந்தோள் பாடுங்கம்மா. சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. தார்மதி